இந்த வருஷம் ஊர்ல இருக்கிற ஏரி குளம் எல்லாம் நிறையணும், நல்ல விளைச்சல குடுக்கணும். என் வீட்டு நிலத்துக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமா குடுக்கணும். இந்த வருஷம் என் பொண்ணு கல்யாணத்தை வச்சிருக்கேன் சாமி, அதுக்குதான். நல்லா இருக்குமா, நீ சுயநலமா வேண்டிக்கிறது. என்னடி சுயநலம்? சுயநலமா சுயநலம் எப்படி வேண்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உன்னை கட்டிக்க போறவன் ரெட்ட வடம் சங்கிலி உன் முழங்காலுக்கு தொங்கணுங்கிறான். அதுக்கே 60 பவுன் ஆகும். அப்புறம் சுயநலமா வேண்டிக்காம என்ன பண்றது? நானும் பொண்ணா பிறந்தேன், உன்னையும் பொண்ணா பெற்றேன். உனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா தான் தெரியும். என்ன கமலக்கா நான் சொல்றது? நியாயம் தான் காமாட்சி. எனக்கு எப்பவும் என் பொண்ணை பத்தி தான் கவலை. ஏன் ராஜிய கோயிலுக்கு கூட்டு வரல? நான் கூப்பிட்டா எங்கம்மா வர போறா? இன்னும் விளையாட்டு பொண்ணா தானே இருக்கா. சின்ன பொண்ணு தானே, போக போக சரியா போகும். மரியாதை இறங்கி வந்துடு, இல்ல இந்த பெரம்பாலே அடிச்சு கொண்டுடுவேன். அடம் பண்ணாத. நான் வைத்தியர்கிட்ட கண்டிஷனா சொல்லிட்டக்கா, இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, கருவேப்பிலை கொத்தாட்டம். 35 சவரம் கூட இல்லாட்டி அப்படி என்ன கல்யாணம்? சொல்றத கேளு, நீயா இறங்கி வந்துடு, இல்ல எனக்கு வர ஆத்திரத்துல வந்துடு வந்துடு. ஏன் தோட்டக்காரர், உனக்கு என்ன பைத்தியமா? குரங்க போய் இறங்கு இறங்குங்கிற, ஓய்ஸ்டத்துக்கு இறங்கிடுமா அது? ஐயோ, நான் இந்த குரங்க சொல்லலாமா? அந்த இருக்கு பாருங்க, பொண்ணு ரூபத்துல ஒரு குரங்கு, அதான் சொன்னேன். கமலாக்கா பொண்ணு ராஜி. அம்மா, நான் இங்க இருக்கேன். ஏண்டி அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? மரத்து மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இந்த மாங்காய் தித்திப்பா புளிப்பான தின்னு பார்க்கலான்னு வந்தேன். கீழே இறங்கடி. இதே பொழப்பா போச்சு. தினம் தோப்புக்கு வர வேண்டியது, மாங்காய் பறிக்க வேண்டியது, இதுங்களுக்கு கோஷ்டிங்க வேற. அதோ பாருங்க. எங்க வீட்ல தேடுவாங்கயா, என்ன அவுத்து விட்டுறியா? ஐயோ, என்ன மூட்டிக்கிட்டு வர்றியா? என் டிராயர் பூரா நனைஞ்சிரியா, என்ன ஊட்றியா? டிராயர் பூரா நனைஞ்சிருமா? போஸ்ட் மாஸ்டர் மாவே, ஆசாரி மாவா? ஏண்டி நீ சுவாசன மாவா தானே? உங்க அப்பா ஊர் பூரா கட்டி போடுவான், தோட்டக்காரர் ஒன்ன கட்டி போட்டாரா? வேணுண்டி உனக்கு எல்லாத்தையும் அவுத்து விட்டு இவ்வளவு மட்டும் கட்டி போடுவீங்க. போன பகுதியா பாவம், விளையாட்டு பிள்ளைங்க தெரியாதனமா வந்துருச்சு. இனிமே வராம நான் பாத்துக்கிறேன். அம்மா, சின்ன பசங்களோட சேர்ந்து கொட்டமா அடிக்கிற. வீட்டுக்கு போய் முதல்ல ஸ்கூலுக்கு போற வழியை பாரு. ஓடி. வைத்தையா, கண்ணு சொறிட்டு மயக்கமா வருது. நாடி பாக்கும்போது குறுக்க பேசாத. எதுக்கும் நீ உன் புருஷரை விட்டு கொஞ்ச நாளைக்கு விலகியே இரு. ஏங்க? விலகுன்னா விலகு. நான் ஒரு சூரணம் தர்றேன், அதை தேன்ல குழைச்சு நான் சாப்பிடுங்களா? உன் புருஷனுக்கு கொடு. அவன் 1 மாசத்துக்கு எழுந்திருக்கவே கூடாது. போக்கிரி பய, அப்பதான் உன் உடம்பு தேரும். வைத்தியரே, இந்த பொண்ணு ஏன் இங்க வரணும்? அந்த சூரணத்தை என்கிட்ட கொடுத்தா அப்பப்ப கொண்டு போய் நான் கொடுத்துருவேன்ல. ஏய், ஏற்கனவே உன் மூஞ்சி தேஞ்சு போயிருக்கு. இத சரி பண்ணணும்னா புல் டவுசர் தான் கொண்டு வரணும். உன் வீடு அங்கதான் இருக்கு, இங்க எதுக்கு வந்த? நான் அந்த திண்ணைக்கே போயிடுறேன். அதான் உன் எல்லை. போ மல்லிகா. ஆம்பளை பேரே இவன் வாயில வராது. எதுக்கு நீ இந்த பக்கமா போ. வர்றாளா பாரு, எந்த நேரத்துக்கா பெத்த இவள. வரேன் காமாட்சி. முதல்ல இவளுக்கு ஒரு தாவணியை மாட்டு. காமாட்சியம்மா, எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ரோட்ல போற வர்ற பொம்பளைங்களா விசாரிக்கிறது தான் வெளியே உட்காந்துட்டு. எந்திரிச்சு உள்ள போ. கட்டே பாரு, கேக்க கல்லு பேரியா. காமாட்சி, கோவில்ல தரிசனம் எல்லாம் நல்லா கிடைச்சதா? பலே குஸ்கா, வீர பீம சூரணம் நல்லா வரணும்னு வேண்டிக்கிட்டியா? உன் சூரணத்தை வேண்டிக்கிறதுக்காக தான் நான் கோயிலுக்கு போனேன்னா, நான் என் பொண்ணு கல்யாணத்துக்காக வேண்டிக்க போனேன். ஏன் இப்படி அலையிற வாலிப மரத்தை கண்டுபிடிக்கிறேன்னு? அலையிலடி, இது என்னுடைய கலை. 60 வயசுக்காரன 16 வயசுக்காரனா மாத்தி காட்டுறேன்.
அப்படி ஒரு சூரணத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். 60 வயசா 16 வயசா? பலே குஸ்கா வீர பீம சூரனா. ஒரு நாளைக்கு தலைமுடியெல்லாம் பிச்சுக்கிட்டு பைத்தியமா ரோட்ல அலைய போற. தெரிஞ்ச வேலையை பாரியா. இப்ப எவண்டி தெரிஞ்ச வேலையை செய்யறான்? தெரியாத வேலையை நாட்டுல செஞ்சுட்டு தான் ரொம்ப பேர் அலையறான். நான் வைத்தியர அது நம்ம குஸ்கா பிஸ்கா வீர தீர சூரன் சொன்னிய, அது என்னது? அது ஒண்ணு இல்ல தாரோட தலையா, கிழவன குமரன் ஆக்குறதுக்கு ஒரு சூரனை கண்டுபிடிக்கிறேன். அப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு வையே, மொத சூரனும் உனக்கு தான். சாப்பிட்டு ஊரையே நாஸ்தி பண்ணு போ. ராஜே ராஜே இல்லடி, பின்ன கூட போட்டுக்காம ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படி. வைத்தியர பொண்ணு ஏதோ காத்தோட்டமா போகணும்னு ஆசைப்படுது, அதுக்கு போய் பின்னுகின்னு போட்டுக்கிட்டு பின்னால ஒரு ஃபேன் போட்டு விட. ஏய், எனக்கு மட்டும் சபிக்கிற சக்தி இருந்தது, முதல்ல உன் கண்ணு 2 அவிழும்னு சபிச்சிருப்பேன். ரொம்ப சூடா இருக்கே போல் இருக்கு. இப்பதான் அடுப்புக்குள்ள இருந்து வர்றேன். கமலா, இந்த பக்கம் விமலா இங்க யாரு எவ எங்க இருக்கான்னு தெரியாம அலையறான். இவனை எல்லாம் மழை பெய்யும் போது மல்லாக்கு படுக்க வைக்கணும். டேய் பூங்காவனோ, நான் வரேன்டா. ஏண்டி ராஜி, டீச்சர் ஹோம்வொர்க் கொடுத்தா செய்யலையா? என்ன விளையாட போற? போடி, உனக்கு வேற வேலை இல்ல. ஏய் ராஜி, இன்னைக்கு ஹோம்வொர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் டீச்சர். இந்த மாசம் இன்ஸ்பெக்ஷன் வேற இருக்கு போல இருக்குல்ல. ஏ ராஜி, வாடிங்க. கையேறி ஏண்டி, உன்ன மாதிரி வயசு பசங்களா கிளாஸுக்கு போய் படிக்கிறப்போ நீ மட்டும் ஏன் இப்படி சின்ன குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்க? போடி போடினா. இந்த கமலத்தம்மாவோட பொண்ணு ஏன் இப்படி சின்ன பிள்ளையாவே வளருது? அவங்க அம்மா என்கிட்ட அழுவாத குறையா அவளை திருத்த சொல்றாங்க. அவ கேட்டா தானே மூளை சரியா வளரலையோ? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, பக்குவத்துக்கு வந்தா சரியா போயிடும். டேய், நல்ல இளையா. டேய், அங்க பாத்தியா தாரோடு தலையன காலங்காத்தால கைத்து கட்டுல போட்டுக்கிட்டு குளத்துல குளிக்கிற பொண்ணுகளை எல்லாம் எட்டி எட்டி பாக்குறான். இந்த வயசுல இவனுக்கு இது தேவையா? வடிவ விட்டு நீ நம்ம ஜெகநாத வீட்டு பொண்ணு தானே? ஏயா, உனக்கு வேற வேலை இல்ல? ஏது இதான் வேலைய? அவர் கிடக்குறாரு. ஆமா, கிடுகிடு வளர்ந்துட்டியா? இப்படி வந்து உட்காருவா. ஏயா, துப்புனத பாத்தியா? துப்புனாடா? உன் மூஞ்சி மேல வாந்தி எடுத்து போற. அப்படி இருந்து பாக்குறத பாரு. என்னம்மா, ஐ, இந்த புடவை உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு. என் பக்கத்துல வந்து உட்கார. சீ, கைய விடியா. போக்கிரி கிழவனாச்சே நீ, உன் பக்கத்துல உட்காரவனாக்கு. என்ன இவ்வளவு துப்புறா? நீங்க ஏன் துப்புறீங்க? அவங்க எல்லாம் துப்பும் போது பேசாம இருந்தியா? ஏன்னா போற வர பொம்பளை எல்லாம் இவர் மூஞ்சில ஏன் காரி துப்புறாவ? மூஞ்சி எச்சி தொட்டி மாதிரி இருக்குல்ல, அதனால்தான். அவ்வளவு நல்லவன். வேலி மேல பாவாடையும் ஜாக்கெட்டு காய போட்டிருந்தா கூட போதும், வேலியவே நாசம் பண்ணிடுவான். ஏன்னா இவருக்கு சம்சாரம் இல்ல? புண்ணியவதி போய் சேர்ந்துட்டா. இந்த நாய் கூட எல்லாம் எவடா இருப்பா? போனவ படத்துக்கு ஒரு ஊதுபத்திய கொளுத்தி வச்சுட்டு காலங்காத்தால வாசல்ல கைத்து கட்டல போட்டுக்கிட்டு போற வார பொண்ணுகளை எல்லாம் பார்த்து அலையிறான் அலையிறான் அலையறான் அலையறான். இந்த 2வது வந்த பொண்ணு கொஞ்சம் பளிச்சுன்னு இல்ல? நான் அக்கா கிட்ட கேட்டு சொல்றேன். இல்ல, பளிச்சுன்னு இல்ல. என்னக்கா பண்ண சொல்ற? இப்படித்தான் தினமும் குடிச்சிட்டு வந்து என்ன அடி அடின்னு அடிக்கிறாருக்கா. உனக்கு வேணுண்டி, குடிகாரன்னு தெரிஞ்சுதானே கருத்தை நெட்டின. படிப்படி புரியாதவளை அடிக்கிறானா? திருப்பி 4 குடிடி, 4 ஏந்து ஒன்னு அடிக்கிறானா பாப்போம். அடிச்சுவானாவே ஓடிக்கிட்டே இருக்கா. இப்படிதான் காமாச்சி ரெண்டு கிட்டத்தனமா வளர்ந்துட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அட நீ வேற இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுக்கிட்டு. இவளை விட மூக்கு நோண்டி உருட்டி பார்த்தவளுங்கெல்லாம் வயசுக்கு வந்தோடனே பக்குவத்துக்கு வந்துட்டாளுங்க. தெய்வல்ல, அவள் அப்படித்தான் இருந்தா. எல்லாம் வயசுக்கு வந்தா சரியா போகும். ஏதோ உன் வாய் முகூர்த்தப்படி நடக்கட்டும். 1 2 3. ஏடா திடீர்னு தள்ளி விட்ட? ஏய், நீ தள்ளி விட்ட என்ன பேசியா? நீ தான் தள்ளி விட்ட. விடு. என்ன தள்ளி விடுற? விடாவல விடு. இன்னைக்கு கோயில்ல சாமி தரிசனம் நல்லா இருந்துச்சுல்ல? ராஜிகுட்டி, ராஜிகண்ணே, உனக்கு ஒரு டப்பா சாக்லேட் வேணா வாங்கி தரேன். இப்ப நீ அவன் கூட விளையாண்டிய, அது மாதிரி என் கூட விளையாடுவியா? செய்வியா? ஏய்யா, அந்த பொண்ணுக்கு தான் ஒரு அளவும் தெரியாது, உனக்கு அறிவு வேண்டாம்? ஏய் ராஜி, உங்க அம்மா உன்னை தேட போறாங்க, நீ வீட்டுக்கு போடி. எல்லாம் எங்களுக்கு தெரியும், பட போலாம். இல்ல, சின்ன அரஸ்டம் போட்டிருக்க.
கந்தக கல்பம் போட்டிருக்கேன். எலிப்பிச்சி இலை போட்டிருக்கேன். ஓநாய் கொம்பு போட்டிருக்கேன். நரிக்கால் வேறு போட்டிருக்கேன். நாய்க்குடல் ஈரல் சூப்பு போட்டிருக்கேன். இல இல வாலிப மருந்த கண்டு புடிச்சிட்டேன். வாலிபம் தான் போயிடுச்சு ஐயா. அப்புறம் ஏன் வாலிபத்தை கண்டுபிடிக்கிறேன் வாலிபத்தை கண்டுபிடிக்கிறேன் துடிக்கிற? ஏய், இந்த உலகத்துல பிறந்ததுக்கு எதையாவது சாதிக்கணும்டி. ஆ. வெந்ததை தின்னுட்டு விதி வந்து செத்து பிரயோஜனம் இல்ல. இன்னும் 2 மருந்து அத கண்டுபிடிச்சு கலப்படம் பண்ணிட்டேன்னா இந்த உலகத்துல ஒன்ன மாதிரி கிழவங்களே இருக்க மாட்டாங்க. என்னது? என்ன மாதிரி கிழவங்களே இருக்க மாட்டாங்க. ஆமா, பெருசா மருந்து கண்டுபிடிக்கிறேன் பரிசோதனை பண்றேன்னு இது வரைக்கும் 250 முயல் 300 எலிய சாகடிச்சாச்சு. காமாட்சி, இனிமே பரிசோதனை பண்றதுக்கு ஜந்துக்கள் கிடையாது, நெஜ ஆளுங்க தான். அப்ப நான் வேலையை விட்டு போயிடுறேன். போடா, நீ இல்லன்னா என் பொண்டாட்டி இல்ல, ஆ? நான் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுவேளா? ஆமா ஐயா, அதை எதை கொடுத்து என்ன ஒரேடியா தீர்த்து கட்டிட்டு ஏதாவது வாலிபமான பொண்ணா பார்த்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, உன்னையே நான் வாலிபியாக்கி காட்டுறேன். வாலிபியா? அடியே, என் பெருமை உனக்கு இப்ப தெரியாது. பலே குஸ்கா வீர பீம சூரன. அம்மா அப்பா வாடிய ராஜாத்தி. அம்மா நான் டீச்சர் அம்மாவோட டவுனுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாடி கண்ணு. பாத்தியா, ஒரு நாட்டு வைத்தியர் பொண்ணு மாதிரியா துணி போட்டிருக்குது. சும்மா இருக்கியா? படிச்ச பொண்ணு டவுனுக்கு போகுது, அப்படித்தான் இருக்கணும் டெஸ்ட். காசு எடுத்துக்கிட்டியா? ஓ, உன் பொட்டில இருந்து 10 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். ராஜாத்தி. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. பாத்து போமா, இப்பெல்லாம் டவுன் பகல்லையே சரியில்லையா, அங்கங்க உட்கார்ந்துட்டு திரிக்கிறாங்களா. நான் துணையோட தாப்பா போறேன். போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன்ப்பா. அடாடாடா, சும்மா சொல்லக்கூடாது. என் பொண்ணு என்ன மாதிரியே அழகு. ஆமா, வலியுது, சொம்புல புடிச்சு வை. டேய், நீ அரைச்சது போத எந்திரிச்சு போட. கனவு பாதி இருக்குதுடி. அட சும்மா இருங்க, பல்லாத கனவு எந்திரிச்சு போட. அவன் போயிட்டா யார் அரைக்கிறது? அட சும்மா இருங்க, எந்திரிச்சு போறாங்களே. ராஜி, நீ வீட்டுக்கு புறப்படுமா? ஆயாவை துணைக்கு அனுப்புறேன். வீட்டுக்கா? அதுக்குள்ள எதுக்கு? வயசுக்கு வந்துட்டமா? வயசுக்கு வந்துட்டேனா? அப்படின்னா என்ன? எல்லாம் விவரமா அம்மா சொல்லுவாங்க. என்னடி எல்லாரும் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? ஏண்டி வயசு குட்டிகளா வந்திருக்கீங்க? நல்ல நாள் அதுவுமா? எந்திரிச்சு குதிங்கடி. குதிக்கணுமா? எதுக்கு? அடி கும்மி கும்மி அடிங்கடி. இவ என்ன இந்த வெட்டு வெட்டுறா? அது சரி, வந்தவொடனே பலகாரங்கள் ஆரம் கொடுத்திருந்தா கும்மி என்ன கோபுரத்து மேல இருந்து கூட குதிச்சிருப்பாளுங்க. பலகாரம் எல்லாம் உண்டுல்ல, உண்டாண்டி குதிங்கடி. ஏய் சுமதி, எனக்கு ஒரு வாழைப்பழம் வேணும்டி, பசிக்குதுடி. ஐயோ, அதெல்லாம் இப்ப சாப்பிட கூடாது. ராஜி, நாங்க விளையாட போறோம்டி. ஏய் போவாதீங்கடா, நானும் வரேன். என்னது? அடி பைத்தியக்காரி, விளையாடுறதுக்கு ஓடுறாள. இனிமே நமக்கு இங்க என்னடி வேலை? எல்லாரும் எந்திரிங்கடி போலாம். அமலாக்கா, இதுக்கெல்லாம் போய் கவலைப்படக்கூடாது. சின்ன பிள்ளைங்க அப்படித்தான் நச்சு பச்சுன்னு இருக்கும். நம்ம கிராமத்து வழக்கப்படி எவ்வளவு சீக்கிரமா ஒரு கால் கட்டு போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போடுங்க, அப்பதான் சரியாகும். நீ சொல்றதுதான் சரி. இனிமே இவளை இப்படியே விட்டு வச்சா தப்புதான். உடனே முறப்பையனுக்கு கடுதாசி எழுதி அவன் கையில ஒப்படைச்சிட வேண்டியதுதான். முதல்ல கடுதாசி எழுதுங்க. கடுதாசி எழுதுறப்ப என் பொண்ணு மரத்துல இருந்து குதிக்கிறா, குளத்துல பல்ட்டி அடிக்கிறான்லாம் எழுதாதீங்க. வார்த்தைக்கு வார்த்தை என் பொண்ணு சமத்துன்னா சமத்து, அழகுன்னா அழகு, அடக்கம்னா அடக்கம் அப்படின்னு எழுதுங்க. அப்படி எழுதினாதான் அந்த பட்டத்துக்கார பசங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த சினிமா அவ பார்த்துட்டு கனவு கண்டுகிட்டே இருக்கிறவனுங்க. இன்னைக்கே நல்ல நாள், உடனே கடுதாசி எழுதிட்டு தான் மறு வேலை. அது ஏமா சீதா, ஏன் லேட்? இன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் சார். அட்டெண்ட் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சு. அவன் உங்ககிட்ட தப்பிச்சுக்கிட்டானா? அக்கௌண்டன்ட் சார், நம்ம ஆபீஸ்க்கு வந்த லெட்டர்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நம்ம குடோன் ஒண்ணு தீப்பிடிச்சு எரிஞ்சுதே. எரிஞ்சுதா? திப்பு திப்புன்னு இருந்துச்சே. இது விஷயமா மேனேஜர் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு லெட்டர் போட்டு நஷ்ட ஈடு கேளுன்னாரு. நான் லெட்டர் போட்டேன். அவன் பதிலுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தர முடியாது போறான்டா சார். என்ன செய்யறது? ஒண்ணு செய், நேரா பதிலுக்கு போய் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை நீ கொளுத்து. என்ன சார் நீங்க? என்னடா
என்னமோ உன் வீடு பத்தி எரிஞ்ச மாதிரி. ஆபீஸ் கோடவுன் தானே, எரியட்டமே. லட்ச லட்சமா சம்பாதிக்கிறானுவ. உனக்கு எனக்கு என்ன பங்கா கொடுக்க போறான்? விட்டு சார். என்னால உங்களை மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் அவ்வளவு சுலபமா எடுத்துக்க முடியல சார். ஒரு வித பயம், ஒரு நடுக்கம், ஒரே டென்ஷன் ஆயிடுது சார். நரம்பு தளர்ச்சி, டென்ஷனோ, தும்ப போபியா. ஜப்பான்ல இந்த வியாதிக்கு இதான் பேர். என்னடா இந்த காலத்து பசங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே கை உதறல், கால் உதறல். ஏன்னா குல்கந்திலேயே சாப்பிடு, நடுக்கம், பயம் எல்லாம் போயிடும். சார் அது எங்க சார் கிடைக்கும்? இரும்பு கடையில. அறிவு இருக்கா உனக்கு? குல்கந்திலேயே எங்க விக்கிறானோ அங்கதான் கிடைக்கும். சார் முதல்ல அந்த லேகியத்தை வாங்கி உடம்பு தேய்ச்சிக்கணும் சார். ஒண்ணு மட்டும் திட்டவட்டமா சொல்றேன், உடம்பு தளர்ந்து போச்சு, ஒண்ணு முடியாது. சார் அப்படி கூட உடம்பு தளர்ந்து போயிடுமா? போகும் மாவா போயிருக்க. ஏங்கி ஏங்கி எலும்பு கூட திரியறான். இவன் ரோட்ல வெயில்ல போனா நிழலே விழ மாட்டேங்குதுப்பா. அத்த விடுங்க சார். இவர் உடம்பு வழியா பார்த்தா பின்னாடி இருக்கிற டைப்பிஸ்ட் தெரியுது சார். பெரிய பயில்வான் திறந்து போட்டுக்கான் பாத்தியா? பேசாதீங்க சார். ஏனோ 4 தடவை எதிர்த்தாப்புல இருக்கிற மைதானத்தை சுத்தி சுத்தி வருவேன்னு சொல்றேன். தினம் சுத்தி சுத்தி வருவானா? என்ன டாக்ஸி இல்லையா? சும்மா உதாரு. எல்லாரையும் கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க சார். காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, சும்மா லொட 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 லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே. சரி நீ போம்மா. போய் வச்சல இல்லையா? ஏன் சார் இந்த 39 எப்போ வரும்? இஷ்டம் தான் வரும், இல்லாட்டி வராது. பெண்கள் கிட்ட கனிவாவே பேச மாட்டீங்களா? என் பேர் ராணி. எனக்கு இன்னும் 18 வயசு கூட பூர்த்தி ஆகல. பூர்த்தி ஆகாத 18. எனக்கு பெண்களோட பேசுறதுனாலே கொஞ்சம் பயம். சும்மா பேச்சு கொடுத்து எனக்கு தொல்லை கொடுக்காத. இப்படி பயப்படுறவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேளுங்களேன். ஏன்னா அவங்கதான் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. பஸ் சரியில்லை, பேசாம நடந்தே வீட்டுக்கு போயிடுறேன். நீங்களா மாட்டிட்டு சாவுங்க. வாங்க சார், உங்களுக்காக டிஃபன்லாம் வாங்கி ரெடியா வச்சிருக்கேன். வழக்கமான வரட்டு தோசை தானே? இல்ல சார், மலபார் அடை வெண்ணெய் சார். இதெல்லாம் சாப்பிடணும்னு உனக்கு இன்னைக்கு ஆசை போல் இருக்கு. பாடவா. மறந்துட்டேனே, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு சார். எனக்கா? என்னது மஞ்சள் எல்லாம் தடவி மங்களகரமான லெட்டர்? யார்கிட்ட இருந்து? ஐயா, வெரி குட் நியூஸ். ஃபேண்டாஸ்டிக் நியூஸ். என்ன சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? கல்யாணம் நிச்சயம் இருக்குதா? ஐயோ அவ்வளவுதான். எடுப்பு சாப்பாடு அவ்வளவுதானே சார்? என் கதி 50 தானா? உண்டா? உன் கதி எனக்கு முக்கியம்ப்பா. டேய், கிராமத்துல எங்க அத்தை பொண்ணு, எனக்காகவே வளர்ந்த பொண்ணு ரெடியா காத்துட்டு இருக்கா. ரொம்ப அழகா இருக்குமா சார்? லட்டு மாதிரி இருப்பாடா. ஆனா என்ன ஒண்ணு, அவளை பாவாடை சட்டையோட பார்த்தது. எல்லாருமே அப்படிதானே சார் பார்க்க முடியும்? அடி சார் போல போடா. மாமன் பூட்டு மயிலே, நிற மஞ்ச குளிக்கும் குயிலே. மாம பூட்டு மயிலே, நிற மஞ்ச குளிக்கும் குயிலே. மச்சான பார்த்தது மாமான்னு கூப்பிடு, அச்சாரம் வச்சவன நான் தான். முன்னாடி மூடுற மேலாக்கு ஆடுது, உள்ளார பொங்குறது தேந்தா. இது மஞ்சா குளிக்கும் குயிலு. மாமா ஓட்டு மயிலு. இது மஞ்சா குளிக்கும் குயிலு. மச்சான பார்த்தது மாமான்னு கூப்பிட, அச்சாரம் வச்சவனும் நீதான். முன்னாடி மூடுற மேலாக்கு ஆடுது, உள்ளார பொங்குறது தேந்தா. மாம பூட்டு மயிலே, நிற மஞ்ச குளிக்கும் குயிலே.
தஞ்சாவூர் கதம்பம் பின்னாடி வெப்பேனே கண்ணே உன் கூந்தலில் நான் தான். தஞ்சாவூர் கதம்பம் பின்னாடி வெப்பேனே கண்ணே உன் கூந்தலில் நான் தான். மஞ்ச காணிதா வானம் பார்த்தது, தூரம் பாடப்பா மேகம் வந்தது, இப்போதும் எப்போதும் நீராட்ட மாமா ஓட்டு மயிலு, இது மஞ்ச குளிக்கும் குயிலு. மாமா ஓட்டு மயிலே நிறம் மஞ்ச குளிக்கும் குயிலே. தத்திங்கிட்டா உள்மூச்சு கொதிக்கும் நேரம் அம்மாடி நீரா அங்கே இங்கே அன்பாக அணைச்சா ஆறும். மாமா சொல்ற மாமா நல்லவா, வானம் போடுற காம நல்லவா, உன்னோடு ஒன்னாகும் நாள் தானே. மாம வீட்டு மயிலே பிற மஞ்ச குளிக்கும் குயிலே. மச்சான பார்த்தது மாமான்னு கூப்பிட அச்சாரம் வச்சவனும் நீதான். முன்னாடி மூடுற மேலாக்கு ஆடுது உள்ளார பொங்குறது தேந்தா. மலபாரடா இந்நேரம் ஊசியே போயிருக்கும். சம்போ மகா தேவா. அஜி என்ன தாத்தா? தாத்தான்னு கூப்பிட கூடாது, மாமான்னு கூப்பிடணும். என்ன மாமா? உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? இந்தா சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு ஒரு டப்பா சாக்லேட் வாங்கி தரேன். இதே மாதிரி இங்க வந்து உட்காரணும். இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா. ஏண்டி கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏண்டி அந்த வேலுசாமி மாமா கூட இப்படியா உட்கார்ந்து பேசுறது? அப்படி உட்கார்ந்து பேசினா என்ன தப்பா? ஐயோ நீ வயசுக்கு வந்துட்டேடி, இனிமே ஆம்பளைங்க கூட அப்படியெல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது. சாக்லேட் கொடுத்தாரு, நான் சாப்பிட்டேன். நல்ல மாமா தானம்மா. இப்படியா ஒரு வெகுளியா இருப்ப? இத பாருடி, இனிமே இந்த வீட்டு வாசப்படியை தாண்டுன கொன்னே விடுவேன். ஆமா, நான் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அலையிறேன். இவன் அங்க ஓடுறதும் இங்க ஓடுறதும். அப்பா கடவுளே, எப்பதான் இவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்க போறியோ? இத பாருடி, நான் போஸ்ட் மாஸ்டர் ஐயா வீடு வரைக்கும் போய் தபால் கவர் வாங்கிட்டு வர போறேன். வீட்டுக்குள்ளே ஜாக்கிரதையா இரு. சும்மா இருந்தா தானே. இந்த வயசுலயா? என்னது இந்த வயசுலயா? பட்டணத்துல இருந்து ஒரு டஜன் பச்சி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, அதை தின்னுட்டே கொமட்டுது. நீ என்ன நினைச்ச? நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். கல்யாணத்துக்கு பொண்ணை வச்சுக்கிட்டு இவளுக்கே இந்த கன்றாவி எல்லாம் நினைச்சியா? அதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். அப்பப்ப சூரனை குடுக்கறாருல்ல, நார்த்தங்க அவருங்க இல்ல உனக்கு இல்லாததா? அதானே, ஒரு டப்பால போட்டு எடுத்துட்டு வா. பொண்ணு ஓட்டு மேல ஏறி அடி பாவி மவளே. என்னக்கா எப்படி ஓடுறா? இவ விளையாட போக கூடாதுன்னு வெளிக்கதவை இப்படி ஓட்டு மேல ஏறி ஓடுவாளா? ஓடுறாளே கமலாக்கா, உங்க அண்ணன் மகனுக்கு லெட்டர் போடுறேன்னு சொன்னியே, கட்டுப்படி ஆகாது. தந்தியை கொடுத்து அவனை வரவழைச்சு அவன் தலையில இவளை கட்டு, அப்பதான் இவன் உருப்படி ஆவா. அப்படித்தான் செய்யணும், வேற வழியே இல்ல. சரி சரி, இந்த கவலையில ஊறுகாய மறந்துடாத, எடுத்துட்டு வா. அடுவாவி பையன் வீரபீம சூரனை வேணும், வீரபீம சூரனை வேணும்னு ஏன் உயிரை எடுத்தான். இப்ப இவன் உயிரை விட்டுட்டான். வைத்தியரியா வைத்தியரியா, நீங்க சொன்ன மாதிரி வாசக்கதவை தாப்பா போட்டேன். பெரியசாமி வாயை பொறந்துட்டாரு, தேடுவாரா? அவன் நம்மள கைய விட்டு அரை மணி நேரம் ஆகுதுடா. இன்னைக்கு அம்மாவாசைடா, ஆனானப்பட்ட உயிரே ஆளா பறக்குது. இதெல்லாம் தாங்கறதா? யார கதவு தட்டுறாங்க? அட்டா தட்டுறாங்க. நம்ம எதுக்கு பயப்படணும்? வீட்டுல தூங்குறதுக்கு இடம் இல்லாம இங்க வந்து தூங்குறாருன்னு சொல்லி சமாளிச்சிருவோம். எதுக்கு யாருன்னு பாரு. என்னடா என்ன
என்னமா உசு உசுன்னு பூச்சி காட்டுற? என்ன அது நடு வீட்டுல தலையில துண்ட போட்டுக்கிட்டு நிக்கிற? இது என்ன இந்த சபலானந்த வேலைச்சாமி இங்க வந்து தூங்குறாரு? தூங்குறாரா? பெரிய தூக்கம், இனிமே எந்திரிக்கவே மாட்டான். போயிட்டாரா? ஆமாண்டி, ஊதுபத்தி ஸ்டாண்ட தலைமாட்டுல வை. வேற ஒண்ணு இல்லக்கா, நம்ம வீர பீம சூரனுக்கு ஐயா சோதனை பண்றதுக்காக ஒரு உருண்டை உருட்டி கொடுத்தாரு. தித்திப்பா இருக்குன்னு அவனே ஒரு உருண்டை எடுத்து மறுபடியும் தின்னுட்டான். அவ்வளவுதான். அப்ப படுத்தவர் தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஐயோ கொலையா? ஏண்டி கத்துற? இது கொலை அல்ல, உயிர் தியாகம். இப்படி பல உயிர்களை தியாகம் செய்தால் தான் நான் புதிய புதிய மருந்துகளையும் புதிய புதிய லேகிய உருண்டைகளையும் உருண்டை லேகியங்களையும் கண்டுபிடிப்பேன். கிழிச்ச பெரிய செந்தமிழ்ல பேசுறதா நினைப்பேன். உன் சூரனத்தை தின்னுட்டு உயிரே போயிடுச்சு. இப்ப ஊரே திரண்டு இந்த வீட்டுக்குள்ள வரப்போகுதே, நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரையும் உள்ள விட்டு பூட்டிரு. விளையாடாதீங்க. தொட்டுக்கிட்டு பாரியா, நாடி கிடி போடுதானே. தின்னுட்டு போற பாடியிலே ஏதடி நாடி? சில்லிட்டே போயிடுச்சா? தொட்டு பாரு, ஐஸ் மாதிரியே இருக்கு. நான் பணத்தை தொட மாட்டேன். நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்களே. பஞ்சாயத்து தலைவனே நான் தாரே. இப்ப என்ன பண்ணலாங்கிற? பஞ்சாயத்தே கூட்ட வேண்டாம். அப்படியா? ஏய், இப்படி செய்யலாமா? எப்படி? இந்த பணத்தை ஒரு கோழி பையில போட்டு கட்டி உன் தலையில தூக்கி விடுறேன். நீ வயக்காட்டுக்கு போற மாதிரி ஆடி அசைஞ்சு போய் அங்க ஏரிக்கரையில போட்டு வந்துரு. ஐயா, மருந்த கண்டுபிடிக்கிறேன், சூரணத்தை கண்டுபிடிக்கிறேன்னு ஆளை கொல்றது நீ, பணத்தை தூக்கிட்டு போறது நானா? காமாட்சி, காமாட்சி, பதிக்காக புருஷனுக்காக நலாயினி கூட தூக்கலியா? நீ எனக்காக இந்த கோணி மூட்டையை தூக்கூடாதா? எனக்கு வர்ற கோவத்துல உலக்கி எடுத்து ஓமண்டைய ஒரே அடியில உடைச்சு கோணி பைக்குள்ள திணிச்சு ஏரியில கொண்டு போட்டு வந்துடலாமா நினைக்கிறேன். ஏய்யா, ஏதாவது மாத்து மருந்து கொடுத்து அந்த ஆளை காப்பாத்திருக்க கூடாது? நான் என்னடி பண்றது? ஏற்கனவே கெட்ட ரத்தம் உள்ள பையன், எந்த மாத்து மருந்தும் பலிக்கல. ஒரு வழி இருக்கு. என்ன? யாருக்கும் தெரியாம நம்ம வீட்லயே குளிய தோண்டி பணத்தை புதைச்சிடலாம் சொல்ல போற அதானே? வேண்டாம். அப்படி இங்க செய்யலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ராத்திரில ஒன்ன பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. பணத்தையும் வீட்டுக்குள்ள புதைச்சோம்னா அப்புறம் பேய் வேற வந்து என்ன பயமுறுத்தும். திடீர்னு செத்தவனை குணப்படுத்த சித்த வைத்தியத்துல ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இரும்பு கம்பிய அடுப்புல போட்டு பழுக்க பழுக்க காய்ச்சி நடு மண்டையில ஒரு இழுப்பு இழுத்தா விரைச்ச போன கப்புல எந்திரிச்சுக்கும். எந்திரிச்சுக்குமா? அப்ப கரண்டி வேண்டாம், நான் கடப்பாறை அடுப்புல போடுறேன். கடப்பாறையா? அட பாவி, கடப்பாறையால இழுக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. ஏயா சபலானந்தா, நீ என்ன சாவல? ஆமா, நான் எப்படி இங்க வந்தேன்? நடந்து வந்தேன். நல்ல வேலைப்பா, என் வயித்துல பாலை ஊத்துறேன். ஏயா, என்கிட்ட சுண்ணாம்பு வாங்கி தின்னியே. சுண்ணாம்பா? சூரணம் வாங்கி தின்னு, அதையாவது ஞாபகம் வச்சிருக்கியா? ஆமா, சூரணத்தை வாங்கி தின்னுட்டு விழுந்தவன் தான். இன்னும் கொஞ்ச நேரம் விழுந்து கிடந்திருந்த உன்னை இன்னைக்கு புதைச்சு நாளைக்கு பால் ஊத்தி இருப்போம். இவனுக்கெல்லாம் பால் ஏன் டீ ஊத்துற ஒத்துக்க மாட்டானாக்கும்? எதை ஊத்துறீங்களோ நாளைக்கு ஊத்துறது இப்பவே ஊத்துங்க. அலைகிறத பாரு, தாகமா இருக்கு. அதுல நீங்க மருந்து கொடுத்தீங்களா? நான் சாப்பிட்டேனா கண்ணு இருண்டு போய் ஒரே மயக்கம். மயக்கம் வந்துச்சா? அதுக்கண்ணா மஞ்சா வெட்ட பூவையும் மங்குஸ்தா விரையும் போட்டு அரைச்சனா? விரைய அரைச்சியா? எனக்கு வர்ற கோபத்துல கடப்பாறைய காய வச்சு ஓ மண்டையில எடுத்தலாமான்னு பாக்குறேன். அந்த சூரனை கொடுத்தாரா? அடேங்க அப்பா, என்ன போத! இன்னொரு உண்டை இருந்தா கொடுங்களேன். இந்த சுண்டலுக்கு கையேந்திர மாதிரி சூரனுக்கு ஏந்திக்கிட்டு வந்த வெட்டிடுவேன். வெட்டி எந்திரிச்சு போயா. ஏய்யா, மனுஷன் செத்தானா சாகலையான்னு நாடியை புடிச்சு பார்க்க கூட துப்பு இல்லாம நீ எல்லாம் ஒரு வயிறு. அவங்கிட்ட நாடி இருந்தா தானடி பிடிக்கிறதுக்கு. ஏன் சார் இன்னைக்கு 10 நிமிஷம் லேட்டு? ஏமா, நீ என்ன பஸ் ஸ்டாப்லயே குடியிருக்கியா? கரெக்ட் சார். ஏன் தெரியுமா? நீங்க என் மனசுல குடியேறணும்டா. நீ சுத்த குடிகேடியா இருப்ப போல இருக்க. இது பப்ளிக் பிளேஸ், இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேச்சு கொடுக்காத. யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்குவாங்க. காதலர்கள் எல்லாம் பயப்படக்கூடாது சார். இந்த உலகம் இருக்கே, அது ஒரு சாதாரண உருண்டையா நினைச்சு நம்ம தைரியமா செயல்படணும். எவ்வளவோ டீனேஜ் பசங்க எல்லாம் என்ன சுத்தி சுத்தி வராங்க. நான் அவங்களெல்லாம் கேர் பண்ணல. என்னமோ சார், உங்களதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் சார், உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரி அவளோட ராகுல் சினிமாக்கு போலாமா? ஏமா, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா என்ன இந்த வயசுல அவளோட ராகுல் சினிமா கூப்பிடுவேன் சார்? நான் இப்ப நீ சொன்னதை என் பொண்டாட்டி கேட்டு இருந்தா நம்ம 2 பேர் தலையை சீவி 2 கையில ஏந்திக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிருப்போம். ஓடிப்போ, வந்தாவது போயாவது. ஒழுங்கா பஸ் எல்லாம் நேரத்துக்கு வந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? வர வர பெரிய மனுஷன் எல்லாம் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணவே முடியறது இல்ல. சார், உங்களுக்கு லெட்டர்.
என்னப்பா? ஒரு குட் நியூஸ் சார். கிராமத்துல இருந்து என் கல்யாண தேதியை குறிச்சு லெட்டர் வந்துருக்கு சார். வெரி குட். சொந்தக்கார பொண்ண? ஆமா சார். அனாதையா இருந்த என்ன படிக்க வச்சு ஒரு ஆளாக்கினதே எங்க அத்தை தான். ஓஹோ, ஒரு நன்றி கடனுக்காக அத்தையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. சார், அத்தை பொண்ணு கமலத்தம்மா பட்டணத்துல இருந்து உங்களுக்கு தான் லெட்டர் வந்திருக்கு. 12 சென்னை. அது வேணா கீழே இப்படிக்கு மதன கோபால். மதன கோபால்னு போட்டிருக்கா? அது என் வருங்கால மருமக பிள்ளை. ஓ, அவர்தானா அது? படிக்கிறேன் கேளுங்க. உங்கள் கடிதம் கண்டு ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைகிறேன். 3 ரொம்ப போட்டிருக்கான். பையனுக்கு என்ன அரிசி கடையில அளந்து கொட்டுற வேலையா? அப்புறம் கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம், குறிப்பிட்ட தேதியில் நடத்தவும். பையன் ரொம்ப பறக்கிறான். அடுத்த மாதம் 1 தேதி வந்து சேர்கிறேன். என்ன நடந்தே வர்றானா? ராஜிக்கு என் அன்பு இச்சி இச்சி இச்சிகள். அதுவும் 3 போட்டிருக்கான். அதை எழுதிட்டு அடிச்சிருக்கான். ஏன் அடிச்சிட்டான்? நீங்க குழம்பு கூடாது பாருங்க, அதுக்காக அடிச்சிருக்கான். வைத்தியரையா, எனக்கு யாருமே சொந்தக்காரங்க கிடையாது. நீங்க தான் பக்கத்துல இருந்து என் மக கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நடத்திடுவோம். ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பய இங்கிலீஷ் மருந்து கடை வச்சிருக்கான். வளவளன்னு அழகா இருப்பான். வைத்தியரையா, சீர்சரத்தி எல்லாம் நிறைய கேக்குறாங்களோ? என் பொஞ்சாதி தவிர பாக்கி எல்லாத்தையும் புடிச்சிருவான் போல் இருக்கு. ஒரே பொண்ணு அடிச்சு விடுவா. நல்லா உக்காந்துருக்கடி கல்லு மேல. முறுக்கு அப்படி கடமுடான்னு கடிக்காதடி. முறுக்க வேற எப்படி சாப்பிடுறதா? உனக்கு கல்யாணம்டி. அப்படியா? சரிம்மா. ராஜி, உங்க அத்தானே அதாண்டி மதன கோபால உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஏன் இல்லாம? அதான் படிக்கும் போது லீவுக்கு வருமே. அவன் தாண்டி உனக்கு புருஷன். புருஷனா? அப்ப அத்தான் கிடையாதா? சரி, இருந்துட்டு போட்டோம். உனக்கு பழக்கப்பட்டவன் தானடி ராஜி. ஆமா ஆமா, வேடிக்கையா பேசும். சார் சார், நானு. நீயா? அது வந்து இந்த உடம்ப தேத்துக்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் ஒண்ணு தரேன். அது அடடே, உனக்கு கல்யாண நாள் நெருங்கிடுச்சுல்ல? சொல்றேன், எழுதிக்க. சார் 1 மினிட் ப்ளீஸ். பாதாம் பருப்புல 8 எடுத்துக்க. 8. பிஸ்தா பருப்புல ஒரு 6 எடுத்துக்க. 6. அது ரெண்டையும் ராத்திரி பூரா ஊறவை. எதுல ஊற வைக்க? கெரசனா இல்ல, கிருஷ்ணா ஆயில். பால்லயோ இல்ல தண்ணிலயோ ஊறவை. காலையில அது ரெண்டையும் எடுத்து அம்மியில வச்சு மழுங்க மழுங்க அரைக்கணும். மழுங்க மழுங்க. அதுக்கப்புறம் அரைப்பிடி பால அரை ஆழாக்கா சுண்ட காய்ச்சி அதுல இந்த கலவைய போட்டு நல்லா கலக்கிட்டு அடிச்சிடு. ஐயோ, இதெல்லாம் செய்யறதுக்குள்ள நான் இழைச்சிருவோம் போல் இருக்கேன். எப்படி இழைக்கும்? நான் சொன்னபடி மயூராசனம், மத்ஸ்யாசனம், மாருதி ஆசனம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கல. சார், ஒரு ஆசனத்தை விடல. நான் இந்த மாதிரி நேரா நின்ன ரொம்ப நாள் ஆகுது. நீங்க தான் சொல்லிட்டீங்களே இந்த ஆசனத்தெல்லாம் பண்ணாதான் தாம்பத்தியம் நல்லா இருக்கும்ட்டு. ஏன் சார், கல்யாணத்துக்கு முந்தி நீங்க இதெல்லாம் பண்ணீங்களா? ஐயா, இந்த கன்றாவிலாம் எனக்கு எதுக்கு? என் சம்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் முன்ன சர்க்கஸ் கம்பெனில பார் விளையாடிட்டு இருந்தவன். ராவண ரவ தள்ளிட்டு விட்டேன். பொல்லாத ஆள் சார் நீங்க. தலைகீழாசனம் ஓவர். அடுத்தது 8 பாதாம் 6 பிஸ்தாவை நல்லா கலக்கி பாலோட. சார், யார் நீங்க இந்த மாடியில தான் இருக்கீங்களா? என்ன நீ ரூம்குள்ள வர ஆரம்பிச்சிட்ட? யாராவது பார்த்தா என்ன நினைப்பா? நீ போய், எனக்கு நல்லா பிடிக்காது. போ போ, நீ போய், நீ போய் நேரு. போ 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 போ. சார், பஸ் ஸ்டாப்லயே பாக்குறோமே, ரூம்ல வந்து பாக்கலாமேன்னு தான் வந்தேன். எனக்கு இந்த மரியாதை ஒண்ணும் தேவையில்லை. இந்த இடத்துக்கு பொண்ணுங்களே வரக்கூடாது. போயிடு போயிடு போயிடு. இது வீட்டுக்காரர் உத்தரவு. அவர் கிடக்குறாரு சார். வேண்டிய பொண்ணு, சொந்தக்கார பொண்ணுன்னு வரமாட்டாங்களா இல்ல? நீ எனக்கு ரெண்டும் இல்ல, எதுக்காக வந்த? சார், உங்களை எனக்கு அநியாயத்துக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? எனக்கு ஒண்ணு அடியோட பிடிக்கல. போயிடு 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 போயிடு. சார், நீங்க எங்க வேலை பாக்குறீங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, எங்க போறீங்க வரீங்க எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் வரேன். நீ என்ன சிஐடி சகுந்தலாவா? சார், ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்க மனச நான் கவராம விட போறது இல்ல. என்னடா அது அடாவடி காதலாருது? அம்மா தாயே, எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குது. பொண்ணு ரெடி. நாலஸ்வரக்காரன் பிசுறு பார்த்து ரெடியா இருக்கிறான். அட்வான்ஸ் கொடுத்தா ஊதிடுவான். இந்த நேரத்துல வந்து நீ என்ன குழப்பாத. எனக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம். இந்த பயந்த சுபாவம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். போயிடு 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 போயிடு. மை ஸ்வீட் பேபி. எங்க இந்த ஆமைக்கு பிறந்தது? 2 ரூபாய் கேட்டுச்சு, நான் 3 ரூபாய் கொடுத்தேன். எங்கேயோ டூரிங் டாக்ஸில படம் பார்த்துட்டு படுத்துருச்சு. இப்ப மருந்த நான் அரைக்கிறேன். ஆமா, 25 வருஷமா தான் அரைக்கிறேன். ஒன்னையும் காணோம். என்னது? அதான் வியாதி குணமாகலன்னு சொல்றதுதான் மிச்சம். அது போகட்டும், அந்த சம்பந்திகளுக்கு திருப்பதியில தான் கல்யாணம்னு சொல்லி அனுப்பிட்டியா? சொல்லி அனுப்புறதா?
எழுத்து மூலமாவே எழுதி வாங்கிட்டேன்டி. திருப்பதியில கல்யாணம் முடிஞ்ச கையோட மாப்பிள மறுன்றதுக்கு நம்ம கிராமத்துக்கு தான் வர்றாரு. ஐயோ நம்ம கிராமத்துக்கா? பாரு, கொலைய வேண்டியது குழவைகளாட்ட உட்கார்ந்து இருக்குது. சும்மா இருங்கப்பா. அம்மா உங்க மாப்பிள்ளைய நம்ம ஊர்லயே இருக்க சொல்லுங்கம்மா. நான் எப்போ உங்களோட தான் இருப்பேன். ஆனா நீ ஒண்ணுமா எப்படா உன்னை புருஷன் வீட்டுக்கு தள்ளி விட்டுட்டு தான் தனியா இருக்கலாம்னு அலையறான். என்னது? இது ஒரு பொறுப்புணர்ச்சி, கடமை, கட்டுக்கோப்பு. அத சொன்னேன். அதே சொல்றியா? வேற எதைங்க சொன்னேன்? இத பாருமா, எனக்கு பட்டணம் பிடிக்காது. சுமதி, நீயும் உன் புருஷனும் டவுன்லயே இருந்து டவுனை சுத்தி சுத்தி வரணுங்கிறதா என் ஆசை. ஐ டவுனா? என் தலையில தான் கிராமம் நாட்டு வைத்தியன்னு எழுதி இருக்கு. இல்லன்னா இந்த மூஞ்சிக்கு கலெக்டரும் தாசில்தாரும் வரிசையா வந்து நின்னாங்களாக்க. கை வண்டி எடுத்துட்டு தெரு தெருவா கத்திரிக்காய் வித்தவ மகம்மா இவ. அப்படியாமா? ஆமாண்டி, இவங்க அப்பன் குபேரனுக்கு சித்தப்பா மகன். உங்க மூஞ்சி. குட் மார்னிங் சார். மேனேஜர் லீவ் கொடுத்துட்டாரு. நாளைக்கு கிராமத்துக்கு போறேன். பாருங்க சார், இந்த கல்யாண தேதி நெருங்க நெருங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார் உடம்பெல்லாம். சார், எனக்கு வரப்போற பொண்டாட்டிய வசியம் பண்றதுக்கு என்ன சார் வழி? நீ கரெக்டான ஆளை கேக்குற, சொல்றேன். சார் இது சார் எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். நோட்ஸே பெட்டர். எழுதிக்க. கண்டிஷன் நம்பர் 1, கல்யாணம் முடிஞ்ச உடனே காஞ்ச மாடு கம்பள விழுந்தா மாதிரி நடந்துக்கப்படாது. எந்த மாடு? காஞ்ச மாடு. லேஸ் லேசா மெது மெதுவா பழகணும். கண்டிஷன் நம்பர் 2, கல்யாணம் முடிஞ்ச உடனே பதவதன்னு குழந்தைகளை பெத்துக்கப்படாது. ஒரு 2 வருஷத்துக்காவது குழந்தைகள் பெத்துக்கிறத தள்ளி போடணும். அப்பதான் இன்பமா இடைஞ்சல் இல்லாம இனிமையை அனுபவிக்க முடியும். சார், நான் உங்களை சாதாரண அக்கௌண்டன்ட் நினைச்சிட்டேன். பெரிய விஷயம் எல்லாம் சொல்றீங்க சார் நீங்க. சத்தங்களோ கேட்கும் முத்தத்தின் சத்தங்கள்.
வாப்பா மதன். நமஸ்காரத்தை. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். இல்ல இதுக்கு மேல முடியாது, பேண்ட் டைட். உன் கடுதாசிய பார்த்து நான் பூரிச்சு போயிட்டேன்ப்பா. நானே பூரிச்சு போயிட்டேனே. இது நான் பெருசா என்ன செஞ்சுட்டேன்? என் கடமையை தானே செஞ்சேன். இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்க தானே. உட்காருப்பா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நீ கை கால் அலம்பிட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம். இல்ல பட்டணத்துல நாங்க கை கால கழுவுறதே இல்ல, டிஃபனே சாப்பிடலாம். நீங்க டிஃபனை ரெடி பண்ணுங்க, நான் ஜஸ்ட் அப்படி போய் அது. மாமர தோப்புக்குள்ளே மச்சான் வரும் நேரம், மச்சான் வரும் நேரம். அவ்வளவு ஆர்வமா தான் இருக்கா? மாமர தோப்புக்குள்ளே மச்சான் வரும் நேரம், ஏன் மச்சான் வரும் நேரம். ராஜி, நான் உன் அத்தா வந்திருக்கேன். நான் வந்ததுக்கு அடையாளமா அப்புறமா உனக்கு தரேன். அம்மாக்கு தெரியுமா? சீக்கிரம் குளிச்சுட்டு வா, நான் தள்ளியே இருக்கேன். தம்பி, என்ன கல்யாணம் பொண்ணு நினைச்சீங்களா? நான் கமலத்தம்மாவுக்கு உறவுக்கார பொண்ணு. ஏதோ கூட மாட வேலை செய்யலான்னு வந்தேன். என் பேரு சின்ன பொண்ணு. முதல்ல பேரை மாத்திக்க. நீ சின்ன பொண்ணா குண்டு பொண்ணுன்னு வச்சுக்க. தம்பி, நான் ஒண்ணும் பாக்கல. டிஃபன் சாப்பிடுப்பா. டிஃபன்லாம் இருக்கட்டும். எங்க இந்த இல்லையா? யார கேக்குற? அதான் நம்ம இது அது. ஓ, ராஜியா கோயிலுக்கு போயிருப்பா. ரொம்ப நல்ல பழக்கத்தை, ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. நீங்க டிஃபனை ரெடி பண்ணுங்க, நான் அப்படி கொஞ்சம் அப்படி காத்தாட போயிட்டு வந்துடுறேன். கோயில் பக்கம் காத்து வரும் இல்ல? ராஜி, இங்க வாங்க. ஐயா, அத்தா எப்ப வந்தீங்க? நான் வரதா இருக்கட்டும். நீ இப்படிதான் தினம் கோயில்ல சுண்டலுக்கு நிப்பிய? தினமும் தராங்களே, அதுக்கு நான் என்ன பண்றது? உயர்ந்த கருத்து. ஊர்ல இருந்து எங்க அத்தா வந்திருக்காரு, அவரையும் சேர்த்துக்கோமா? நிறுத்துங்கடா. இந்த வாண்டுங்க தான் உன் செட்ட. ஏண்டா கடைசியா எப்ப குளிச்சீங்க? அவதாரம் ராஜி, இந்த சுண்டல். அது இருக்கட்டும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தாவானியா. இது இப்படிதான் வச்சுக்கிறியா? எனக்கு கட்டிக்கவே தெரியலையே. இந்த கோயில நல்ல பெருசா கெட்டியா சுவர் இருக்கா? இருக்கே. எதுக்கு கேக்குற? முட்டிக்கணும். முட்டிக்க. உன்னை நிறைய மாத்தி ஆகணும். நீ வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். வா. பலே குஸ்கா வீர பீம சூரனா. கஸ்கிலக்கா, இந்த கலவை என்ன கைவிடாது. என்னங்க இவ்வளவு தனியா சூரத்தை கலக்குறீங்க? மருந்த பரிசோதனை பண்ண போறேன். இத சாப்பிட்ட உடனே வாலிப முறுக்கு வந்தே தீரணும். 10 ரூபாய் கொடுத்து ஒரு ஆள் புடிச்சிருக்கேன். 10 ரூபாய் காசுக்காக உயிரை விட போறானே படுபாவி. போடா ஆமைக்கு பிறந்தவன. நான் உள்ள போய் சாமியை கும்பிட்டு பாரத்தை அவன் மேல போட்டு வர்றேன். நீ கலவையை மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் எடுத்து வை. என்னமோ குஸ்காவா அஸ்காவா, கடவுள் தான் காப்பாத்தணும். என்ன வெயில், என்ன வெயில். தலையில அரிசியை போட்டா பொரிஞ்சிரும் போல இருக்கு. தண்ணி. அக்கா அக்கா, ஐயோ இதே புடிச்சீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அக்கா அக்கா, வைத்திரியா வைத்திரியா. ஏண்டா நாய் கடிச்ச மாதிரி கத்துற? அக்கா கலவையை குடிச்சிட்டாங்க. காமாட்சி, என்னடா அது ஆள் ஆளுக்கு கத்துறாங்க? என்னத்த குடிச்சேன்? சிரிப்பிஞ்சி இலைய கலந்து கொடுத்தனா அதான் சிரிக்கிறான். இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு பாப்போம். கலந்து குட்டி. அத்தான், என்னத்தான்? பலே குஸ்கா வீர பீம சூரனா, என்னுடைய மருந்து வெற்றி வெற்றி.
பலே குஸ்கா. ஒயிலான குரலோட ஓசை, ஆஹா, ஏன் ஒயிலான குரலோட ஓசை, உனக்கு இந்த ஒய்யார பொண்ணு மேல ஆசை ஆசை, ஒயிலான குரலோட ஓசை. ஏ குஸ்கா 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 குஸ்கா. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, அண்ணாந்து பாரு மச்சாமா, தோப்பு காட்டுக்குள்ள போவமா? போவோமே. போய் புருஷன் பொண்டாட்டியாக ஆவமா ஆவமா ஆவோமே ஆவோமே. ஒயிலான குரலோட ஓசை. காஜல் 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 கா. கண்டாங்கி சேலையவும் காத்தெரிய தூக்கி கட்டி காசளவு போட்டு வச்சு நிக்கிறே. ஆமா நிக்கிறேன். மல்லியப்பூ வாடையில என்ன சொக்க வைக்கிறே வைக்கிறே வைக்கிறேன் வைக்கிறேன். ஒயிலான குரலோட ஓசை, உனக்கு இந்த ஒய்யார பொண்ணு மேல ஆசை 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 ஆசை, ஒயிலான குரலோட ஓசை. காமாட்சி ஐயா காமாட்சி ஐயா காமாட்சி ஐயா காமாட்சி, இப்ப நான் எங்க இருக்கேன்? எங்க இருக்கிறியா? நான் கலந்து வச்சிருந்த வாலிப மருந்து எடுத்து குடிச்சிட்டு 5 நிமிஷம் பிச்சு உதறிட்டேன். நானா? ஆமாண்டி, உனக்கு வாலிபம் வந்துச்சு. எனக்கு வாலிபம் வந்துச்சா? ஐயோ நான் பாக்கலையே. நான் பார்த்தனே. நானும் பார்த்தேனே. பலே குஸ்கா. வீர பீம சூரனா நான் ஜெயிச்சிட்டேன். வாலிபத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இதே கலவைய கொஞ்சம் அதிகப்படுத்தி அதுல வாலி பிஸ்தாவையும் நரம்பிஸ்காவையும் கலந்து கொடுத்தன்னா இந்த வாலிபம் நிரந்தரமாகிடும். அது மட்டும் இல்லடி, உன் உருவத்தையே மாத்தி காட்டுவேன். நீ சின்ன பொண்ணாகிடுவே, நான் சின்ன பையனாகிடுவேன். சின்ன பையனாவா? பலே குஸ்கா. அம்மா குஸ்கா. இத பாரடி ராஜி, நீ முன்ன மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. உன் அத்தா எதிரில போகும்போது இப்படிதான் பளிச்சுன்னு இருக்கணும். எனக்கு கல்யாணம், அதனால தானே. அப்படித்தான் வச்சுக்கயே. நான் காபி போட்டு தரேன், நீ அத்தானு கொண்டு போய் கொடு. காபி நான் எதுக்கு எடுத்துட்டு போனோம்? நீயே கொண்டு போ. அது இல்ல மராஜி, கொஞ்சம் கொஞ்சமா உன் அத்தான நீயும் புரிஞ்சுக்க வேணாமா? புரிஞ்சுக்கணுமா? எப்படி புரிஞ்சுக்கணும்? அது போக போக உனக்கே புரியும். தாவணி எல்லாம் இப்படி இருக்க கூடாதுமா. இப்படி அழகா போட்டுக்கிட்டு கொசுவத்தான் இப்படி சொருகிக்க. என்ன? வா காப்பி எடுத்துட்டு போவேன். ராஜி இப்ப காஃபி கொண்டு போறான். திரும்பி போக விட்டாதானே? ராஜி விளையாட போலமாடி. அடிச்சா கொண்டு போடா. காபி. ராஜி இன்னைக்கு ரொம்ப ஜோரா இருக்கிறியே. இந்த Dress உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது சொருகிக்கிறது தான் பெரிய போராட்டமா இருக்கு. பிடிக்கலனா எடுத்துரு. எங்க அம்மா இல்ல, நான் பெரியவள ஆயிட்டேன்னு சொல்லி போட்டி போட்டி விடுது. அது என்ன தெரியும், கழம் ரசமே கிடையாது. நம்ம கூட பிடிக்கலனா எடுத்துறணும். சரி. இது அது உட்கார. நல்லதா. அது போ, நிம்மதியா இருக்குமே. ஐயோ, ஏன் ஊற குட்டுற? காப்பி ஆறிடுமே. இவ்வளவுதானே? என்னமா நீ? வா, நீ கொண்ட காபி நான் சாப்பிடணுங்கிற ஜம்முன்னு இருக்குல்ல. என்ன உப்பு கறிக்குது? கிணத்து தண்ணியில போட்ட காபி தித்திக்குமா? என்ன தத்துவம். சரி, இப்ப நம்ம காபியா முக்கியம். ராஜி என்ன? இங்க வாயே. என்ன என்ன? தப்பு என் பேர்லதான். நானும் படிப்படியா போயிருக்கணும். கொஞ்சம் அவசரப்பட்டேன். சின்ன பொண்ணு தானே, வசதியா இவ்வளவு பெரிய தொடைய பார்த்தா கிள்ளதான் தோணும். போ, குழிய தோண்டிருக்கா. டூத் பேஸ்ட் இங்க வச்சிருந்தேனே. ஃபுல் சைஸ்க்கு வச்சிருந்த பேஸ்ட் உறிஞ்சி எடுத்துட்டா. அத்தா, இத்தீப்பா நல்லா இருக்கே. காசி அல்வாவா? இல்ல, கால்கேட் அல்வா. இதுல இன்னும் என்ன இருக்குன்னு போட்டு வழி வழின்னு வழிக்கிற. எழவே, இது பல் தேய்க்கிறதுக்கு, திங்கிறதுக்கு இல்ல. என்னங்கடா இது?
நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல உங்க அம்மா நாட்டுல இருக்கிற அரச மரத்தை சுத்துறதுக்கு பதிலா எங்கேயோ காட்டுல இருக்கிற அரச மரத்தை சுத்தி இருக்கா. அதான் குரங்காவே பிறந்திருக்கு. இந்த பாரு நல்ல தவில் வித்வான் மாதிரி கர்மண்டா. இந்தா படிச்சுக்க. போயிடுச்சா? இந்தா கையை தொடச்சுக்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு பல் பொடியாவே தரேன். வா கர்மண்டா. அத்தை டிஃபன் ரெடியா? ஓ, இட்லி சட்னி சூடா இருக்கு. சட்னி கூட சூடா இருக்குதா? வெரி குட். உங்க பொண்ணுக்கு டிஃபன் வேணும். அவ ஸ்பெஷல் டிஃபன் சாப்பிட்டாச்சு. அத நான் எப்படியே கீழே உட்கார்ந்து சாப்பிடுறேன். இந்த வீட்டு மருமக பிள்ளை கீழே உட்கார்ந்து சாப்பிடுறதாவது என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? அந்த மோடாவை எடுத்து போடு. போடு 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 போடு. அத்தா மோடா. Thank you. அத்தை உங்க கிராமத்து சூழ்நிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தட்ட கொண்டாங்க. அதுல என்னடி இது சின்ன பிள்ளையாட்டம்? ஆட்டம் என்ன, சின்ன பிள்ளையேதான். தப்பா நினைச்சுக்காதப்பா. அத்தான் தான் என்ன விளையாட்ட செஞ்சிருப்பா. அதே எனக்கு கூட இந்த விளையாட்டுல ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் பயங்கரமான விளையாட்டு. அத்தை நீங்க என்ன செய்றீங்க? இந்த தட்டை என்கிட்ட கொடுத்துறீங்க. நான் ரூமுக்குள்ள போய் பந்தோபஸ்தா சாப்பிடுறேன். கட்ல கவுத்து விட்டுற மாட்டாளே. எனக்காக எதையும் மனசுல வச்சுக்காதப்பா. நாளைக்கு கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியாயிடும். அவளுக்கு சரியாகிறது இருக்கட்டும். கல்யாணத்துக்கு முந்தி எனக்கு இது சரியாகணும். நியாயமா நீங்க முட்டிக்கணும், நான் முட்டிக்கிறேன். எனக்கு இவ இடுப்பு வலி உண்டாக்கிட்டாளே. எடுத்துட்டு போ. வலதுகால எடுத்து வச்சு வாங்க. என்ன கள்ளு குடிச்ச நாய் மாதிரி எட்டி எட்டி பாக்குற? ஏதோ சுத்துறாங்களேன்னு பார்த்தேன். அது ஆரத்தி. நீ பார்த்தல? ஓஹோ. ஏண்டி என்ன நிக்கிறீங்க? வைத்தியர் வீட்டுக்கு மருன்னா மாப்பிள்ள வந்திருக்காரு. வேடிக்கை பார்க்க வந்தோம். ஆமா, நான் கூட தான் ஒரு காலத்துல மாப்பிள்ளையா இருந்தேன். அப்ப எவளையும் காணும். அன்னைக்கு ஊர்ல பொம்பளைகளே இருந்திருக்க மாட்டாளுங்க. ஆமா, முதலிரவு இன்னைக்கே வா. ஏன் நாளைக்கு வச்சா நீ என்ன பண்ண போற? வச்சுக்கட்டும். விட்டு இன்னைக்கு எல்லாம் தூங்க போறது இல்ல. கல்யாண கலவரத்தில் இப்படியா தூங்குவேன்? ஜாங்கிரிங்கெல்லாம் அப்படியே இருக்கு. இன்னும் பொண்ணே வரலையா? இன்னைக்கு நம்ம ஊர்ல 2 முதலிரவு நடக்குது. ஏண்டா இந்நேரம் அந்த வெகுளி பெண்ணு பால் எடுத்துட்டு உள்ள போயிருப்பால? பால் எடுத்துட்டு போனா என்ன, டீ எடுத்துட்டு போனா நமக்கு என்ன? அப்படி விட்டுட முடியுமா? நம்ம ஊரு பொண்ணாச்சேன்னு ஒரு கவலை தான். நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ரொம்ப தான் கவலைப்படாதீங்க, தூங்குங்க. அத்தா அம்மா இந்த பாலை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்படி சொல்லிருக்க மாட்டாங்களே. பாலை கொடுத்துட்டு இங்கே இருக்க சொல்லிருப்பாங்க. அது என்னமோ. அம்மா இந்த பூ தோரணம் எல்லாம் எதுக்கு? ராஜி, இன்னைக்கு நமக்கு முதலிரவு. அது இருக்கட்டும் ராஜி. உனக்கு என்ன பார்த்தா ஏதாவது தோணுதா? என்ன தோணுது? வெக்கப்படாம சொல்லு. திடீர்னு ராத்திரில ஆந்தைய பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தோணுது. இவ என்ன என்னைய அசிங்கப்படுத்துறா? அத்தா உனக்கு நான் ஒண்ணு தரட்டுமா? அதுக்கு தானே அப்பலேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். குடு 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 குடு. நான் இதையா சொன்னேன்? பத்தியா 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 ஜாங்கிரி எல்லாம் சாப்பிடுற. அப்படியே ஸ்வீட்டா எனக்கு ஒண்ணு தரக்கூடாதா? நீயா இங்க வந்து உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க?
தெரியல முழுக்க சாப்பிட்டுட்டு இருக்க. ஐயோ பொண்ணே, அத்தான் தப்பா நினைக்க போறாருடி. இனிமே நீ அந்த ரூம்ல தான் படுத்துக்கணும். லொட்ட, நான் தினமும் உன் பக்கத்துல தானே படுத்துக்குவேன். ஐயோ, இவளுக்கு எப்படி வளர்க்கறது? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. அதெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு தூக்கம் வருது. ஈஸ்வரா. ஏண்டா வைத்தியர் வீட்டுல இன்னைக்கு முதல் இரவு இல்ல? ஆமா. வைத்தியர் பொண்ணும் ஆரோக்கியமான பொண்ணு இல்ல? ஆமா. பையனும் பரவாயில்ல, பாக்குறதுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாவே இருக்கான். ஆமா. அங்கேயும் இந்நேரம் பால் பழம் போயிருக்கும்ல? ஐயோ. சரி 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 ராஜி, நீ குழந்தைத்தனமாவே வளர்ந்துட்ட. நீ உன்னை கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த ஆண்டவன் இயற்கையிலேயே மனுஷங்களுக்கு சில உணர்ச்சிகளை கொடுத்துட்டான் பாரு. ஆணையும் படைச்சு கூடவே பொண்ணையும் படைச்சு அவங்களுக்கு ஆசைகளையும் கொடுத்து இந்த மாதிரி கொட்டாவையும் கொடுத்து என் கழுத்திறக்கிறான் ஆண்டவன். ஏமா நீ என்ன ஜட்கா வண்டி குதிரையா நடந்துகிட்டே தூங்குவியா? இல்ல, மேல சொல்லு. இது ஒண்ணு சரிப்பட்டு வராது. அப்படியே உட்காந்து பேசுவோம். வா 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 உட்கார் உட்கார் உட்கார். சொல்லு. ராஜி, நான் உனக்கு சுருக்கமா சொல்றேன். நீயும் நானும் எப்படி பிறந்தோம்? அம்மா வயித்துக்குள்ள இருந்து. இடத்தை கேட்கல, விதம், பிறந்த விதம் எப்படி பிறந்தோம்? அதுவா, தேவதை இல்ல தேவதை. அவ அருள் கொடுத்தா அதான் பிறந்தோம். திடீர்னு தேவதை எல்லாம் எங்க எதுமா வந்தா? ஐயோ, நான் அதை சொல்லல. அதாவது ஆண்டவனோட அதிசய படைப்புகள் தான் நீ நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் எப்படி சொல்றது உங்ககிட்ட? இது பாருமா, நாமெல்லாம் அப்படி லொடக்குன்னு வந்து பிறந்துட முடியாது. அதாவது இந்த ஆண் பெண் சேர்க்கைன்னு ஒண்ணு. அதாவது இந்த ஒரு அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கும்போது அந்த ஒரு ஆசையினால வந்து ஒரு பிணைப்பு ஒண்ணு ஏற்பட்டு அந்த பாசத்தினால் வந்து ஒரு பந்தத்தில் ஒரு சொந்தம், இந்த சொந்தத்தின் வந்து பந்தத்தில் பந்தம் என்னடா வரமாட்டேங்குது. நீச்சல் தெரியாதா? ஐயோ, ஓடி வாங்க, யாராவது காப்பாத்துங்களே. அத்தாருக்கு நீச்சல் தெரியும் நினைச்சு விளையாட்ட தள்ளி விட்டுட்டேன். இப்ப திணறாரு, அவரை காப்பாத்துங்களே. அவருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. உங்க ஆளு குளத்துல இருக்கிற பாதி தண்ணியை குடிச்சிட்டான். ஐயோ, ராஜியா, அது இந்த காகித பந்த உருட்டி உன் மேல போடுறது பதிலா உங்க அம்மா மேல போட்டேன். ஒண்ணு கண்டுக்கலையே. கண்டுக்கனா விட்டேன். வா வா வா. எங்க அம்மா ஒரு இது எது? என்னை இங்க போய் தூங்க சொல்லுது. விவரம் தெரிஞ்ச அம்மா, அதான் உன்னை இங்க அனுப்பி இருக்கா. அது இருக்கட்டும் ராஜி, உனக்கு என்ன பாக்கணும், இங்க ஓடி வந்துடணும், இதெல்லாம் ஒண்ணு தோணவே இல்லையா? தூங்கத்தான் தோணுது. தூங்க, இங்கே தூங்க. எனக்கு இந்த ரூம்ல எல்லாம் படுத்தா தூக்கம் வராது. எனக்கு தனியா படுத்தா தூக்கம் வராது. பயமா? அப்படின்னா ஒண்ணு செய், நீ என் கூட வந்து அம்மா பக்கத்துல படுத்துக்கோயே. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போக கூடாதாப்பா? எனக்கு லீவ் இல்லையா அத்தை? ராஜி குழந்தையாவே வளர்ந்துட்டா. அவ அப்பா இல்லாதது இந்த வீட்டுக்கே பெருங்குறை. எனக்கு அவ்வளவு வளர்க்க தெரியலப்பா. அத்தை, நீங்க இந்த மாதிரி வருத்தப்பட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் வேணா மனசு போட்டு அலட்டிக்கிறீங்க? அத்தை, எனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நான் புறப்படுறேன். மதன், இதுவே வெளி சம்மந்தமா இருந்தா
பெரிய கலாட்டா இருக்கும். நீயா இருக்கவே ரொம்ப பொறுமையா இருந்த. என் மகராஜி சரியில்லைதான். ஆனா உன் கூட பட்டணத்துக்கு வந்து குடுத்தன நடத்தினா சரியாயிடுவாப்பா. அத்தை, இப்பவே குடுத்தனத்துக்கெல்லாம் என்ன அவசரம்? உனக்கு தெரியாது மதன், இந்த கிராமத்து சூழ்நிலையில இருந்து விடுபட்டாதான் அவ மாறுவா. நல்ல நாள் பார்த்து கூட்டிட்டு வர்றேன். குடுத்தனத்துக்கு ஒரு நல்ல இடமா பாரு. அதெல்லாம் நான் பார்த்து வைக்கிறேன். ஆனா நீங்க அவளை கூட்டிட்டு வரும்போது ஒரு பொண்ணாக்கி கூட்டிட்டு வாங்க. முக்கியமா இந்த கிள்ளல் பிராண்டல் அதெல்லாம் மறக்க வச்சு கொண்டாங்க. ஏன்னா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், இதுக்கு போய் வருத்தப்படுறீங்களே. எல்லாம் சரியாயிடும், நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா, என் சம்சாரம் எங்க? ராஜி, ராஜி, ராஜி அவுட் ஆட போற. ஓட்ட மிர்ச்சா அவுட். ஏய் ராஜி. ராஜி, என்ன? நான் ஊருக்கு போறேன். ஊருக்கு போறியா? போயிட்டு வா. மாமா, தப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன மாப்பிள்ள திடீர்னு? ஒண்ணு இல்ல, உடம்ப கொஞ்சம் தேத்திக்கிட்டு வரலான்னு தான். ஏன் இங்கிருந்தே தேத்தலாமே? இங்க இருந்தா தேராது. அது சரி, என் சம்சாரம் உன் சம்சாரம் எல்லாரும் சம்சாரத்திட்டு சொல்லிட்டீங்களா? அவங்க எல்லாம் மேல பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்களே சொல்லிடுங்க. நான் வர்றேன் மாமா. என்னது இப்படி ஓடுறான்? அவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்கான். கண்ணாடி, கணக்க காட்டுறியா இல்ல கணக்கு பண்றியா? கவனிச்சுக்கிறேன். ஏன் சார், நம்ம ஆபீஸ ரிப்பன் வெட்டி திறந்த நாள்ல இருந்து நீங்க இங்கதான் இருக்கீங்க. என்ன சார் பிரயோஜனம்? ஏயா, ஒரு 30 ரூபாய் சம்பள உயர்வு வாங்கி தர முடிஞ்சதா உங்களால? இப்ப எதுக்கு உனக்கு சம்பள உயர்வு? எல்லாம் கஷ்டம்தான் சார். நேத்து என் பொண்டாட்டிக்கு பிரசவம், 7வது குழந்தை. என்னது 7வது குழந்தையா? கண்ணா, உன்னுடைய பலத்தை புரிஞ்சுக்காம உன்னுடைய பலவீனத்தை பகிரங்கமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சுடு. ஆமா, வீட்டுல எப்படி புருஷனும் பொஞ்சாதியும் அவ்வளவு அந்யோன்யமா? தெரியாம கேட்டுட்டேன். மேனேஜர்கிட்ட பேசி பாக்குறேன். அப்படி அவர் ஒத்துக்கலைன்னா ஆபீஸுக்குள்ளேயே உண்டியல் குளிக்கிடுவான். போ. பார்த்தா தர்மாமீட்டர் மாதிரி இருக்கிறான். இவன் தர்மபத்தினி இவனை எப்படி சகிச்சுக்கிறா? 7வதாமே. அப்பா சார், சார் நான் அவளை டிஸ்டர்ப் பண்றதா நினைக்க கூடாது. என் ஒய்ஃப் மாமியார்லாம் ஊர்ல இருந்து வரதா இருக்கிறாங்க. அவங்க தங்கறதுக்கு சரியான இடம் கிடைக்கல. ஒரு நல்ல போர்ஷன் பார்த்து தரேன்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்க. மறப்பனா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு சொந்தமா வீடு இருக்கு. கீழ் போர்ஷனை பூட்டிட்டு இப்ப ஹைதராபாத்துக்கு மாத்தலாய் போயிருக்கான். மாடி காலி. வீட்டுலப்பா. சாவி என்கிட்ட தான் இருக்கு. நாளைக்கு வா, போய் பாப்போம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்பனே ஆண்டவா, என்னங்க போறதுக்கு முன்னால பலகாரத்தை யார் அது? உருவத்தைய மாத்தி காட்டுறேன். நீ சின்ன பொண்ணாகிடுவே, நான் சின்ன பையன் ஆகிடுவேன். நீங்களா? அதே அரக்காயிரு, அதே சட்டை, அதே குடுமி, அதே கடுக்க, அதே கண்ணாடி, அதே திருட்டு மொழி. ஐயோ, என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டீங்களே. அன்னைக்கே சொன்னீங்களே மருந்த சாப்பிட்டா சின்ன பையன் ஆயிடுவேன்னு. உங்க மருந்த நீங்களே சாப்பிட்டு இப்படி ரொம்ப சின்ன பையன் ஆயிட்டீங்களே. ஐயோ, என்னங்க எப்பங்க மருந்து சாப்பிட்டீங்க? பேசுங்க. பேச்சு வரலையா? ஐயோ, பேச்சும் போச்சா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சுமதி, ஐயோ சுமதி, ஓடி ஆடி. சுமதி, என்னமா? ஐயோ சுமதி, உங்க அப்பா என்ன மோசம் பண்ணிட்டாருமா? என்னம்மா, என்னாச்சு? அப்பா எங்க? அப்பா எங்கயா? இத பாருமா, அப்பா இதுவா? இதுவேதான். சாண்டோ மாதிரி இருந்த உடம்பு சுருங்கி போய் சுண்டலி மாதிரி ஆயிடுச்சே, பாத்தியா? ஐயோ, அப்பா பாக்க நல்லாவே இல்ல. அப்பா மட்டும் நல்லா இருந்தாருங்கறியா? ஐயோ அப்பா, இன்னமே அப்பான்னு கூப்பிட்டா பொருத்தமா இருக்காதுமா. அப்பா பையான்னு கூப்பிடு. அப்பா பையன், அப்பா பையன். மறுபடியும் அப்பாவா எப்ப பையன் ஆவீங்க? ஆமா பையா, எப்ப ஆவேன்? ஐயோ, என்னதான் இருந்தாலும் நீங்க எனக்கு தாலி கட்டின புருஷன், கல்லானாலும் கணவன். நான் உங்களை மரியாதை குறைவா பேசக்கூடாது. என்னங்க என்னங்க, பழைய உருவம் வர்றதுக்கு ஏதாவது மாத்து மருந்தை எழுதி வச்சுட்டாவது இந்த மருந்தை சாப்பிட கூடாதா? இப்படி ஆயிடுச்சு. இனிமே நான் எப்படிங்க உங்க கூட ஜோடியா போக முடியும் வெளியே? அம்மா, ஒண்ணு பண்ணுவோமா? என்ன பண்ணுவோம்? இருக்கிற எல்லா சூர்ணத்தையும் கலந்து கொடுத்து பாப்போமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். இப்போவாது ஏதோ உருவம்னு ஒண்ணு இருக்கு. எல்லா மருந்தையும் கொடுத்து ஒண்ணு கிடக்க ஒண்ணாயி எறும்பு மாதிரி ஆயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க ஒரு மாதிரியா பாக்குறீங்க? கண்ணு சொருகுதா? தூக்கம் வருதா? ஐயோ, சின்ன பையன் தானே, தூக்கம் வரத்தான் செய்யும். நான் தூக்கிக்கிறேன். ஐயோ, தாலாட்டு பாடணுமா? எங்கனவா எங்கனவா, கண்ணுரங்கு எங்கனவா, காளை
குழந்தையாயிருந்தவரே கண்ணு குட்டியாயானவரே ஆராரோ ஆரிரோ. இப்படி எல்லாம் ஒப்பாரி வைக்காதம்மா, அசிங்கமா இருக்கு. ஒப்பாரியா? நான் தாலாட்டு பாடுறேன்டி, உனக்கு ஒப்பாரி மாதிரி தெரியுதா? ஐயோ என்னங்க கலாட்டா? நீங்களா? நாங்களே. என்ன திடீர்னு சந்தேகம்? அது யாரும் இடுப்புல ஒட்டி வச்சிருக்க? அதானே இன்னும் நட இடுப்புல இறங்கு. மூஞ்சி முகக்கட்டையும் பாரு. ஏங்க நீங்க மருந்த சாப்பிட்டு சின்ன பையன் ஆடுவேன்னு சொன்னீங்களா? ஆமா. நீங்க தான் மருந்த சாப்பிட்டு சின்ன பையன் ஆட்டீங்களான்னு நினைச்சிட்டேங்க. அதானே. என்ன மாதிரியே சொக்கா போட்டிருக்கான், என்ன மாதிரியே துண்டு போட்டிருக்கான், என்ன மாதிரியே குடுமி வச்சிருக்கான், என் கண்ணாடி வேற எடுத்து போட்டிருக்கான். அங்கதாங்க குழப்பம் வந்ததே காரணம். இடடே எங்க வீட்டு கண்ணாடி திருடிக்கிட்டு என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு யாரா நீ? ஏய் பெரியசாமி, பெரியசாமி உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ ஏன்டா இங்க வந்த? அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க, ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க. காலாடி பட்டு இன்னைக்கு தான் வந்தான், பேச வராது. இப்படித்தான் வீடு வீடா பூந்து ஏதாவது சாமான தூக்கிடுவான். டேய் ஏன்டா எனக்கு மகனா பிறந்து என் மானத்தை வாங்குற? ஏய் உன் பையனால என் குடும்பத்துல குழப்பமே ஏற்பட்டு போல் இருக்கு. ஒரு மாதிரியா இருக்கும். இந்த பாரு, இப்பவே சொல்லி வைக்கிறேன், இன்னும் 1 மணி நேரத்துல நீ குடும்பத்தோட ஊரை விட்டே ஓடி போயிடுற. வேணா 3 ரூபா தர்றேன், பையனுக்கு குடுமைய மொட்டையடி. சரிங்க போடா. அப்பா 5 நிமிஷத்துல ஆடி போயிட்டேங்க. இதான் இந்த வீட்டுக்கு மேல் போர்ஷன். உனக்கு பிடிச்சிருக்கா? மேலே இருக்குதா? பிடிச்சிருதே. இந்த வீட்டுக்கு மாடி மேலதானே இருக்கு. எப்படி காலியா இருக்குதே. வாடகை என்ன இருக்கும்? 1000 ரூபாய். நான் வரேன் சார். என்னடா நமக்கு சம்பளமே 1000 ரூபாய் ஆச்சு, மொத்தம் வாடகை கொடுத்துட்டா சோத்துக்கு என்ன பண்றது யோசிக்கிறியா? கவலைப்படாத, வீட்டு ஓனர் என் ஃப்ரெண்டு தானே, ஒரு 250 கூட, மீதியை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். நீ ஒரு சின்ன உதவி செய்யணுமே. என்ன சார்? நேரா ஆபீஸ் போனோன்னு மேனேஜரை பார்த்து நான் 1 மணி நேரம் லேட்டா வருவேன்னு சொல்லிடணும். என்ன வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஒண்ணு இல்லப்பா, இந்த உயிர் காலேஜ் செத்த காலேஜ் எல்லாம் பாக்குறதுக்காக ஊர்லயே சொந்தக்காரங்க எல்லாம் வந்து 1 வாரம் டேரா அடிச்சிட்டாங்க. எல்லாம் இன்னைக்கு தான் புறப்பட்டு போச்சு. அதனால ஒய்ஃபோட 1 மணி நேரம். நீ வேற ஏதோ நினைக்கிற போல இருக்க. அதேதான், நிம்மதியா மனம் விட்டு பேசலாம்னு இருக்கேன். அப்படியாதான். அப்ப இதையும் நான் மேனேஜர் கிட்ட சொல்லிடுவா? ஓகே ஓகே. இதே நான் அவங்கிட்ட ஏன் சொல்றேன்? அப்ப நான் வரட்டுமா? ரைட் சார். ஐயோ மறந்துட்டேனே. என்ன கட்டுறாங்க? சாவிப்பா. சார் இது இந்த வீட்டு சாவியா இல்ல பக்கத்து கோயில் சாவியா? இது அலமாரி சாவி. வீட்டு சாவியை பின்னால 2 பேர் தூக்கிட்டு வரான். நாட் பேட். பெட்ரூம் கூட நல்லா தான் இருக்குது. சார் சார், நீயா? நானேதான். நீங்க தான் இந்த வீட்டுக்கு குடி வர போறீங்களா? நீ இந்த பஸ் ஸ்டாப்ல தொலை கொடுப்பிய அந்த பொண்ணு தானே? நீ எப்படி இங்க வந்த? நான் பக்கத்துல தான் இருக்கேன். போச்சுடா. நீங்க இந்த மாடி ஏறி வர்றத நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீ என்ன நீ சரியான அடாவடி அழகியா இருப்ப போல் இருக்க. இதெல்லாம் ஒண்ணும் நல்லா இல்ல. இந்த பாருமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி அடிக்கடி வந்து எனக்கு தொல்லை கொடுக்காத. அது என்னமோ தெரியல சார். நீயா போல அப்புறம் ஓன்னு சத்தம் போட்டுருவேன். சாதாரணமா பொம்பளைங்க தான் கற்பை காப்பாத்திக்க இப்படி கூச்சல் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க? ஆமாமா, நான் கோழைதான், கற்புக்கு பயந்தவன் தான். போதுமா? அம்மா தாயே, அடிக்கடி வந்து இப்படி எனக்கு தொல்லை கொடுக்காத. ஆள விடு. My sweet baby. ஒரு டைப்பாவே கிள்றையாவா? இந்த காமாட்சி வீட்டு சாவி. வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க. ராஜி, பட்டணத்துக்கு போற, அங்க போய் உன் புருஷன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கணும். என்ன நல்லா புத்தி சொல்லு காமாட்சி. அவ எல்லாம் நல்லபடியா நடந்துக்குவா. நேரம் நல்லா இருக்கு, கூட்டிட்டு போ. வரோம். பாவம் வெகுளி பொண்ணு, நல்லா இருக்கணும். மதன், மதன். வாங்க 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 வாங்க. என்னத்த நீங்க வரப்போறதான்னு ஒரு கடிதாசி போட்டிருந்தா நானே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பேன்ல. ஆபீஸ்ல வேலை செய்யற உனக்கு ஏன் தொந்தரவு கொடுக்கணும்னு தான் எதுவுமே எழுதல. ஹாய் அம்மா, இத பாத்தியா? கூவாத கோழி. நல்ல ஞானம். பொம்மை எவ்வளவு அழகா சொல்றா உங்க பொண்ணு. என்னடா இந்த வீட்ல ஒரே செவரா இருக்கு? தோட்டம் தரவே இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதா? அம்மா இது பட்டணம், வீட்டுக்குள்ள தோட்டம் தரவெல்லாம் வச்சுக்க முடியாது. மதன், வீடு சின்னதா இருந்தாலும் வசதி அழகா இருக்குப்பா. இருக்கட்டே. அம்மா வந்திருக்கீங்க, காஃபி சாப்பிடுறீங்களா? நானே போட்ட காஃபி, நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். உங்க தலையெழுத்து. உனக்கு ஏன்பா அந்த கஷ்டம்? நான் போய் இந்த வேலையை பாக்குறேன். கோழி முட்டை போடுறதுக்குள்ள என்கிட்ட கொடுத்துரு. ராஜி, நீ ஊரை விட்டு கிளம்பும் போது உங்க அத்தானை பார்க்கணும், அப்படியே கட்டி பிடிச்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தோட தானே வந்தேன். இங்க இன்ஜினே இல்லாம வெள்ளையா ஒரு ரயில் ஓடுமாமே, அத பார்க்கதான் வந்தேன். கேட்டுக்கவே வேணாம், இவ இன்னும் எலக்ட்ரிக் வண்டி முகத்திலே இருக்கா. இருக்கட்டும்,
நீ என்ன செய்யற? முதல்ல மூஞ்சியை கழுவிட்டு வர, அப்புறம் நான் உன்னை கூட்டிக்கிட்டு இந்த இன்ஜினே இல்லாத வண்டி, இந்த பீச். பீச்னா அதான் அந்த சமுத்திர பக்கத்துல மண்ணெல்லாம் கொட்டி, ஐயோ நானே உளறேன். டேய் மொத்தமா இந்த ஊரை சுத்தி காட்டிடுறேன். இந்த அல்பாசி எல்லாம் தீத்துக்க. அப்புறம் ஒன்னொன்னா கோழி. இந்த உங்ககிட்ட மாட்டின பாரு, நான் கோழி. என்னதா இந்த 4 செவத்துக்குள்ளே அடைஞ்சு கிடக்குற? ஹாலுக்கு வா, அங்க தெக்கால காத்தடிக்குது. இந்த ரூம்ல வடக்கால காத்தடிக்குதே, நீ என் பக்கால வந்து உட்கார். சொல்லு. அது நீ முக்கியமான 2 போட்டோ பாக்கணுங்கிறதுக்காக 18 ரூபாய் செலவழிச்சு ஒரு அருமையான புஸ்தகம் வாங்கிட்டு வந்திருக்க. பாரு. ஆமா, இவங்க எல்லாம் எந்த ஊர்க்காரங்க? இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு எல்லாம் போட்டுக்கிறதுக்கு உடுப்பே வாங்கி தரலையா? அது இருக்கட்டும். இத பாக்கும்போது உனக்கு ஒருவித கூச்சமா இல்ல? பாவமா இருக்கு. ஜடமோ ஜடம், ஜடாதி ஜடம். என்ன தூக்கம் வருதா? வெரி குட். இங்கே படுத்துக்க. எனக்கு தரையில பட்டாதான் தூக்கம் வரும். ஐயோ, இங்கே தரை இருக்க. ஆஹா, ஹால்ல அம்மா படுத்திருக்காங்களே அந்த தரை. நான் வரட்டுமா? வரேன். தர பகவானே, என் உடம்புல தெம்பு குறையறதுக்குள்ள ஏதாவது நல்லது நடக்குமா? நடக்காதுன்றியா? சரி விடு. மதன், என்னத்த? நான் இன்னைக்கே கிராமத்துக்கு புறப்படுறேன்ப்பா. என்னத்த இவ்வளவு சீக்கிரம்? ராஜிக்கு நிறைய புத்திமதி சொல்லியிருக்கேன். அவ என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாதான் உங்ககிட்ட கொஞ்சம் நெருக்கமும் தான் கொடுத்தனும்னு ஒரு பொறுப்பு வரும். உங்க எண்ணம் சரிதான் அத்தை. ஆனா நீங்க ஊருக்கு போனப்புறம் அவ கூட தனியா மாட்டிக்க போறவன் நான் இல்ல. நாம நல்லதையே நினைப்போமே. அவ உன் கூட இருக்கேன்னு சொல்றாப்பா. அதத்த அவ எனக்காக இருக்கேன்னு சொல்லல. அவளுக்கு தினம் இந்த இன்ஜின் இல்லாத ரயில பார்த்து கையை தட்டணுமா, அதுக்காக இருக்கேன்றா. அதெல்லாம் சரியாயிடும்பா. ராஜி, ஏண்டி ராஜி, நான் ஊருக்கு புறப்பட்டு இருக்கேன், என்னடி உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்க? ராஜி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓ இருக்கே. ஒரு அழாக்கு அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா களைஞ்சி அப்புறம் உஷூஷா அடுப்புல வைக்கணும். அது என்ன இந்த உஷூஷ் அடுப்பு? அவ ஸ்டவ்வ சொல்றாப்பா. அப்புறம் அப்புறம் புளிய எதுலயோ கரைக்கணும்னு சொன்னியே, எதுல? என் தலையில. அம்மா தாயே, உனக்கு இப்போதைக்கு இந்த சமையல்லாம் வேண்டாம். நான் ஹோட்டல்ல இருந்து எடுப்பு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்றேன். ஏதோ இந்த டீ காஃபி மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா போதும். அது கூட நீ போட்டு கொடுத்துரு. குடிச்சு பார்த்து என்னங்கறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். பகவானே, ஆயுள் ரேகை ஸ்ட்ராங்கா இருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காத. ராஜி ஒரு குழந்தை மாதிரி. அவளை உன் கையில ஒப்படைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ராஜி, இன்னைக்கு ராத்திரியே ஒரு பயங்கரமான இங்கிலீஷ் படம் திருவிளையாடல் பார்த்து வந்துரும். நான் வரட்டுமா ராஜி? பாரு. ராஜி, ராஜி எங்க போய் தொலைஞ்சாவ? ராஜி, அழுனி இப்படி வராத, அப்படி போ. ராஜி, நீ வீட்டுக்கு வரல? நான் விளையாட்டு தான் வருவேன், நீ போ. இன்னைக்கு விளையாட்டு போறோம்டா. நான் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு இதே நேரத்துல வந்து விளையாடல. ராஜி, நெல்லு. இந்த ஊருக்கு வந்துமா இன்னும் சின்ன பசங்களோட விளையாட்டு இருக்க?
உனக்கு வெக்கமா இல்ல? வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படி? எனக்கு விளையாடுனாதான் பிடிக்கும். இனிமே நீ விளையாட வெளியில போன நான் விளையாட போவேன். இது மெட்ராஸ், உங்க பட்டிக்காடு இல்ல. இப்படி பைத்தியக்காரத்தனமா சின்ன பசங்களோட விளையாட்டு இருந்தீனா அவன் சிரிப்பான். என் மானம் போகுது. அதுக்காக இப்படி வலிக்கும்படி அடிக்கிறது எங்க அம்மா கூட என்ன இப்படி அடிச்சது இல்ல. Stop it. தயவு செஞ்சு அழுகை கொஞ்சம் நிறுத்துறியா? ராஜி, நான் ஆபீஸ்க்கு போறேன். ராஜி, நான் ஆபீஸ்க்கு போறேன். சாயந்தரம் தான் வருவேன். பையன் சாப்பாடு கொண்டு வா, சாப்பிட்டுரு. வீட்டை பத்திரமா பாத்துக்க. அனாவசியமா வெளியில எல்லாம் போயிட்டு இருக்காது. ரொம்ப கோவமா இருக்க போல இருக்கே. என்ன யாருன்னு பாக்குறியா? நான் உன் அக்கா பாத்திரி. பக்கத்துல தான் இருக்கேன். பக்கத்துலயா? நீ தனியா இருப்ப. உன் கூட விளையாடலாம் தான் வந்த. நீ பசங்களோட விளையாண்டத நான் பார்த்தேனே. நீ விளையாடினா உங்க வீட்லயே அடிப்பாங்களா? சேச்சே, அடிக்க மாட்டாங்கம்மா. அப்போ எங்க அத்தா மட்டும் என்ன அடிச்சது? ஆம்பளைங்க ஏதாவது கோவத்துல அப்படிதான் நடந்துக்குவாங்க. நாம தான் பொறுமையா இருக்கணும். எங்க அம்மா கூட இதேதான் சொல்லுச்சு. இத பாரு, உனக்கு எல்லா உதவியும் நான் செய்யறேன். காஃபி டிஃபன் கூட போட்டு தரேன். என்ன? நீ நல்ல அக்கா. உன் பேரு? ராணி. ஒரு பையன் சாப்பாடு கொண்டு வருவான்னு அத்தா சொல்லுச்சு. அது வரைக்கும் ஏதாவது விளையாடுவோமா? ஓ, விளையாடலாம். ராஜி, எங்க வீட்டுக்கு பக்கத்துல சின்ன பசங்களா இருக்காங்க. அவங்க கூட நீ விளையாடலாம். என்ன? அப்படியா? சரிதா. ராஜி, பையன் சாப்பாடு கொண்டு வந்தா கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிடு. அத்தான் கேட்டா அக்காவை ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிடு. என்ன? நல்ல பொண்ணு. 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 30. ராஜி, வீட்டை திறந்து போட்டீங்கன்னா விளையாட்டு இருக்க. வீட்டு அக்கா பாத்துட்டு இருக்கா. நீங்க ஆடுங்க. அக்காவா? 31, 32, 33, 34, 35, 36. நீயா? நானேதான். அப்போ ராஜி அக்கான்னு சொன்னது என்னதா? ராஜிக்கு உதவியா வீட்டு வேலையெல்லாம் கவனிக்க வந்திருக்கேன். இங்க யாருக்கும் உதவி தேவையில்லை, நீ போலாம். முதல்ல காஃபி சாப்பிடுங்க. இல்லைன்னா ராஜிக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன். ராஜி, நீ தோத்துட்ட. நான் தோத்துட்டேனா? போடி. அக்கா, காஃபி நல்லா இருக்கு. ராஜி, நான் ஆபீஸ்க்கு போறேன். ராஜி, அத்தா ஆபீஸ் புறப்படுறாரு. டிஃபன் பொட்டலத்தை எடுத்துட்டு போ சொல்லு. அத்தா, டிஃபன் பொட்டலத்தை எடுத்துட்டு போவியா? ராஜி, சாயந்தரம் சரியா 5 மணிக்கு டிஃபன் ரெடியா இருக்கும்னு அத்தங்கிட்ட சொல்லு. அத்தா, சாயந்தரம் 5 மணிக்கு டிஃபன் ரெடியா இருக்குமோ? அத்தா, ராணிக்கா ரொம்ப நல்லக்கா. எனக்காக எல்லா வேலையும் அதுவே செய்யுது. நான் வரமா? ராஜி, உனக்கு என்ன பொரியல் பிடிக்கும், என்ன சாம்பார் பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லு, நான் செஞ்சு தரேன். எல்லாம் உன் இஷ்டம்க்கா. சாயந்தரம் நீ விளையாட போவல? கண்டிப்பா நான் விளையாட போவேன்க்கா. சார், வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஆல் தி ஃபைல்ஸ் ஓவர். ஒரு 1 hour பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு. அது ஏன் குட்டி போட்ட பூனை மாதிரி அலையற? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? நிஜமாவே எங்க வீட்டுல ஒரு பூனை குட்டி போட்டிருக்கு சார். அது எவ்வளவு குட்டி போட்டிருக்கு, எவ்வளவு ஆணு எவ்வளவு பொண்ணுன்னு எண்ணிட்டு வேணா வந்து ஓவர் டைம் பண்றேன் சார். யாருகிட்ட கதை ஓடுற? நீ புதுசா கல்யாணம் கட்டிக்கிட்டவன் எதுக்காக வீட்டுக்கு போறேன்னு எனக்கு புரியாத. நீ தாராளமா போ, திரும்பி வரவே வேணாம். இப்பதான் மேனேஜர் ரூமுக்குள்ள டைபிஸ்ட் மனோரஞ்சிதம் போயிருக்கிறா. பியூன் ஆபீஸ பூட்டுற வரைக்கும் நிச்சயமா அதுங்க வெளியே வர போறது இல்ல. உன் காட்டுல மழை தான். போயிட்டு வா. போயிட்டானா? அவசர கொடுக்க.
சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? நீங்க இன்னும் தூங்கலையா? எனக்கு கூட தூக்கம் வரல. ரொம்ப சந்தோஷம். அத்தா, நான் இன்னைக்கு இங்கே படுத்துக்கிறேன். உங்க கூடவே இருக்கேன். எதுக்கு மறுபடி கிள்ளி கடிச்சு பிராண்டவா? அம்மா புண்ணியவதி, என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறியா? அத்தா, நான் இனிமே கிள்ள மாட்டேன், கடிக்க மாட்டேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் உங்ககிட்ட பட்ட பாடெல்லாம் போதும். இனிமே தப்பாவே நடந்துக்க மாட்டேன். உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. உன்னை கிராமத்துல கொண்டு போய் விட்டாதான் எனக்கு நிம்மதி. அத்தா, ஊருக்கு வேண்டாம் அத்தா, நான் உங்க கூடவே இருக்கேன். நான் என் முடிவை மாத்திக்கிறதால உன்னை கொண்டு போய் விட்டுட்டு தான் மறுவேன். ராஜி, என்னடி மத மத, என்னப்பா நீ வர போறதா ஒரு கடுதாச்சு கூட போடலையே? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் இவளை என் கூட வச்சுக்கிட்டா என் மானம் போயிடும். அத்தை, என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. கல்யாணமான பொண்ணு இவ. எங்க பக்கத்து வீட்டு பசங்களோட பாண்டி விளையாடுறதும் பல்ல அடிச்சுட்டு நிக்கிறதும் இதெல்லாம். ஏண்டி, உனக்கு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன் அத்தா மனசு கோணாம நடந்துக்கன்னு. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. இவ அங்க என் கூட இருந்து என் மானத்தை வாங்குறதை விட ஏதோ தாலி கட்டின தோஷத்துக்காக மனைவிங்கிற பட்டத்தோட கௌரவமா இங்கே இருந்துட்டோம். அவசரப்படாத மதன், எப்படியாவது புத்தி சொல்லி நான் அவளை நல்ல வழிக்கு கொண்டு வரேன். வந்த கலப்பு தீர ஏதாவது சாப்பிடுறியாப்பா? எனக்கு ஒண்ணு வேணாம். என் வயித்துல வந்து பிறந்த பாரு. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. நான் முன்ன மாதிரி குழந்தை இல்லம்மா. அத்தான் சொல்ற மாதிரி இல்லவே இல்லம்மா. உன் கிறுக்குத்தானே எனக்கு தெரியாதா? அத்தான் சொல்லியா எனக்கு தெரியணும்? மதன் பேர்ல எந்த தப்பும் இல்ல. புருஷங்கிற எண்ணமே வராதவகிட்ட யாருக்கு தாண்டி ஆசை வரும்? அம்மா, நான் புரியாதவளதாம்மா இருந்தேன். உண்மைதான். இப்பதாம்மா கொஞ்ச நாளாதான் ஏதோ இனம் புரியாத ஒரு பயம் வந்து இப்ப தெரிஞ்சிருக்கு. இனிமே நான் தப்பு பண்ணவே மாட்டோம்மா. அத்தான் கூடவே என்ன பட்டத்துக்கு அமிச்சிருமா. உட்காருமா, மெல்ல மெல்ல. ராஜாத்தி அமைச்சியம்மா, உங்க பொண்ணு சீக்கிரமாவே உங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து தரப்போறா. சுமதி ரொம்ப அதிர்ஷ்டக்காரிதான். அவ ஆரம்பத்திலே அதிர்ஷ்டக்காரிதான். ஏன் பொண்ணாச்சே. அப்போ இந்த சீமந்தம் எல்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணுவீங்க. சீமந்தம் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்க வைத்தியரு என் பொண்ணு நாடிய பிடிச்சு பாத்துட்டு ரெட்ட குழந்தையா பிறக்குமோன்னு சந்தேகப்படுறாரு. சீமந்தம் பண்ணேன்னு வையி, எல்லாரு கண்ணும் என் பொண்ணு மேலதான் உழுகும். திருஷ்டிப்படாது. காமாட்சியம்மா, காமாட்சியம்மா, வைத்தியர் இல்ல? எனக்கு தெரியுமே.
என் வீட்டுக்குள்ள 4 பொம்பளைங்க வந்திருக்காளுங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி சாக்கு வச்சுக்கிட்டு வருவேன்னு எனக்கு தெரியும். வைத்தியரே இல்ல. ஐயோ நிஜமாவே எனக்கு ஜுரம். தொட்டு பாரு. அவ என்ன வைத்தியரா? ஏன் அலையிற? நம்ம வீட்டுல ஏதோ பொம்பளைங்க விசேஷம்னு கேள்விப்பட்டேன். பொம்பளைங்க தாயா விசேஷம், உனக்கு இல்ல? அப்ப வைத்தியர் இல்ல. இல்ல. அப்பா இது என்னம்மா தூசி? யாரு இவன் இருக்கானே கெட்ட ராஸ்கோல். ஒரு நாள் என் வீட்டுக்குள்ள வந்து பொண மாதிரி கிடந்தான். அப்ப கூட நான் கிட்ட போகலையே. எந்திரிச்சு கைய பிடிச்சிருவானோன்னு பயம். மாதிரி பொண்ணு கல்யாணமாகி ஒரு குழந்தைக்கு தாயாக போறா. நீ இப்படி பாவாவட்டியா வந்து நிக்கிற. நான் செஞ்ச பாவண்டி, நான் செஞ்ச பாவம். நான் சொல்றது கேளுமா. இனிமே நான் நல்லபடியா நடந்துப்பேன். அத்தான் சொல்றத நம்பாதம்மா. அந்த பையனை குத்த சொன்னா நம்ம நாக்கு அழுகிடும். இப்படி பிரான்றதும் கிள்றதுமா இருந்தா எந்த புருஷன்டி பொறுமையா இருப்பா? என்னங்க நம்ம கமலாக்கா பொண்ணு ராஜி இல்ல, அந்த பொண்ணு அவ புருஷன் இனிமே அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி கொண்டாந்து விட வந்திருக்கான். ஐயோ பாவம், அதுதான் விவரம் தெரியாத பொண்ணாச்சே. இவன் சொந்தக்கார பையன் தானே, கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாமே. கமலாக்கா தான் கால்ல கையில விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ண போறானோ. அத்தை, நான் மெட்ராஸ் புறப்படுறேன். மதன், பெத்தவளோட மனசை பத்தி உனக்கு தெரியும். நான் ராஜிகிட்ட மனம் திறந்து பேசினேன். அவ தெளிவடைஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஆமாட்டா, நானும் உங்க கூட புறப்பட தயாராயிட்டேன். இனிமே ஒரு தப்பு செய்ய மாட்டேன். என்னையும் உங்க கூட கூட்டு போங்கத்தா. அம்மா தாயே, இத்தனை நாளா நீ என் மானத்தை வாங்கினது போதும். கூட வந்து என் கழுத்தை அறுக்காது. பின்னாடியே வந்து 4 பேருக்கு முன்னாடி என் மானத்தை வாங்கினேன். அப்புறம் உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உள்ள போ, உள்ள போ. பச்சைப்புள்ள நெஞ்சுக்குள்ள ஆசை பூத்ததம்மா. பச்சைப்புள்ள நெஞ்சுக்குள்ள ஆசை பூத்ததம்மா. பூச்சூடி 6 மாசமாச்சு. பச்சைப்புள்ள நெஞ்சுக்குள்ள ஆசை பூத்ததம்மா. பூச்சூடி 6 மாசமாச்சு. பச்சைப்புள்ள நெஞ்சுக்குள்ள ஆசை பூத்ததம்மா. முந்தானே மூடி வச்ச செந்தாழோ பூ பறிக்க வாரானோ மாட்டானோ ஆசை மாமந்தா. தெக்கால காத்தடிக்க தேகந்தா வேத்திருக்க. அம்மாடி தாழாம வாடும் நேரந்தா. இங்கேதான் காத்து கிடக்க அத்தான பார்த்து இருக்க. இங்கேதான் காத்து கிடக்க அத்தான பார்த்து இருக்க. பச்சைப்புள்ள நெஞ்சுக்குள்ள ஆசை பூத்ததம்மா. பூச்சூடி 6 மாசமாச்சு. பச்சைப்புள்ள நெஞ்சுக்குள்ள ஆசை பூத்ததம்மா.
பொண்ணுதான் தாம்பூலம் பாக்கு வச்சு பஞ்சாங்க நாள் குறிச்சு கண்ணாலும் பண்ணாலும் கன்னி பொண்ணுதான் அங்கேதான் தெய்வம் இருக்கு இங்கேதான் தேரும் கிடக்க அங்கேதான் தெய்வம் இருக்கு இங்கேதான் தேரும் கிடக்க பச்சை புள்ள நெஞ்சுக்குள்ள ஆசை பூத்ததம்மா பூச்சூடி 6-7 மாசமாச்சு பச்சை புள்ள நெஞ்சுக்குள்ள ஆசை பூத்ததம்மா விடுங்க. என்னது எப்ப பாரு உனக்கு சமையல் ரூம்லயே வேலை? உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு கல்யாணம் சொன்ன உடனே நான் என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேனோ அதெல்லாம் எனக்கு இப்பதான் கிடைக்குது. அதுவும் உன் மூலமாதான். உண்மையை சொல்ல போனா நான் உனக்கு அடிமை ஆயிட்டேன். இனிமே உன்னை விட்டு பிரியவே போறது இல்ல. இங்க பாருங்க, நான் பணத்துக்காக தான் உங்க கூட பழகிறேன்னு நீங்க தப்பா நினைக்காம இருந்தா என் கை செலவுக்கு ஒரு 500 ரூபாய் வேணும். சில்லற செலவு 500 ரூபாயா? மை ஸ்வீட் பேபி இல்ல. செலவுக்கு 500 ரூபாய் தரேன். இன்னொரு ஸ்வீட் பேபி சொல்லிடாத, இன்னொரு 500 ரூபாய் செலவாயிடும். நான் இனிமே உங்களோட விளையாட வர மாட்டேன்டா, நீங்களே விளையாடுங்க. அஜிகண்ணே, உனக்கு ஒரு டப்பா சாக்லேட் வாங்கி தரேன். ஐயோ ஐயோ, என்ன இப்படி அரைஞ்சிட்டு போயிட்டா? நல்ல வேளை யாரும் பார்க்கல. ஏன் சொல்லவே இல்ல? அதான் இப்ப சொல்றேனே. என் கைக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி தரீங்களா? இப்போ உன் மேல நான் வச்சிருக்கிற ஆசைக்கு கைக்கு என்ன, இடுப்புக்கே வாங்கி தருவேன். ஐயோ, இதை வச்சே என்ன வழியற? நீ புது குடுத்தன ஆரம்பிச்ச உடனே என்ன கூப்பிடுவேன்னு எதிர்பார்த்தேன். நீ கூப்பிடுற வழியா காணும். அதனால நானே நேரா வந்து ஆசீர்வாதம் பண்ணேன். உங்க ஆசீர்வாதம் தான் எனக்கு எப்போ உண்டே சார். என்ன ஏதாவது எசக்கு பெசக்கான நேரத்துல வந்துட்டானா? ஆமா, நீ இங்க வந்து ஒரு 3 மாசம் இருக்குமா? இருக்கும். அப்புறம் என்ன, வளகாப்பு, சீமந்தம், ஆஸ்பத்திரி, பிரசவம். பையனா பிறந்தா என்ன பேர் வைக்க போற? பையான்னு வைக்க போறேன். வெரி குட் நேம். இப்ப நான் இங்க வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்குமா? இருக்கும். ஒரு கப் காபி கொண்டு வரதுக்கு உன் சம்சாரத்துக்கு இவ்வளவு லேட்டா? என்ன எதையோ மிதிக்க கூடாது மிஸ்டா மாதிரி டான்ஸ் ஆடுறேன். கொஞ்சம் ஸ்டெடியா நில்ல. இந்தாங்க காஃபி. காஃபி நீ போடலையா? ஹோட்டல் காஃபி அதான் கவுத்து போட்டிருக்கு. கேட்டா இவ்வளவு சம்சாரம். ஏதோ தஞ்சாவூர் பக்கத்து கிராமம்னு பார்த்தா பஞ்சாப் பக்கத்து கிராமம் மாதிரி இருக்கு. பாப்பா, காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. எல்லார் பார்வையும் என் பார்வை மாதிரி இருக்காது. நான் அனுபவஸ்தம் சொல்றேன், புடவைய கட்டிக்க, அதான் பெட்டர். உனக்கு உள்ள விதா வேலை இருந்தா போய் கவனிய. கண்டா, உன் சொந்தக்காரங்கள யாராவது கழங்கட்ட இருந்தா அதுகளை இங்க வந்து தங்க சொல்லு. கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கட்டும். அப்ப நான் வரேன். காட் சேவ் யூ. காட் பிளஸ் யூ. வரேன். காஃபி இதை நீயே குடிச்சுக்க. ராணி, நான் ஆபீஸ் போறேன். என்னங்க, ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? வந்துருவேன். 2 மாடர்ன் ட்ரெஸ் பார்த்து வச்சிருக்கேன். அதுக்கு 1000 ரூபாய் செலவாகும். உங்களால புரட்ட முடியுமா? நான் ஆபீஸ்ல ஏற்கனவே நிறைய லோன் வாங்கிட்டேன். இதுக்கு மேலயும் போய் நீங்க கேட்டீங்கன்னா உங்க ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தர மாட்டாங்களா என்ன? நான் முயற்சி பண்றேன்.
இப்ப நான் சொல்ல போறது ஒரு பெரிய கிசு. நம்ம மதன கோபால் நல்லவன், ஒண்ணும் தெரியாதவன், வெகுளி, அப்படியெல்லாம் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதோ கிராமத்து பொண்ணு, முறை பொண்ணு, அவ்வளவுதான் நான் கட்டிக்க போறேன் நம்ம எல்லாரையும் நம்ப வச்சான்ல. அவன் வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ அங்க அவன் பொண்டாட்டியா இருக்கிற பொண்ணை நான் பார்த்தேன். அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அவ ஒரு பஸ் ஸ்டாப், என்னையே ஒரு நாள் அவ சினிமா கூப்பிட்டு இருக்கிறான்னா பாத்துங்களேன். கச்சடா புத்தி கெட்டு போய் இந்த பையன் எப்படித்தான் அந்த சாக்கடையில விழுந்தானோ. எல்லாம் விதி. யார விட்டுதே? அர்ஜென்ட்டா இருக்கிற ஆபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு அவனை பத்தின அசிங்கங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே. ஏன்? அவன் பேர்ல உள்ள அக்கறை. ஹலோ. ஹாய். வாங்க உள்ள வாங்க. தேங்க் யூ. வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, வீட்ல யாருமே இல்ல. வெரி நைஸ். உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? ராணி. பியூட்டிஃபுல் நேம். உங்க கண்கள்ல ஒரு விதமான கவர்ச்சி இருக்கு. உங்களை நான் முதல்ல பார்த்த உடனே அப்படியே அசந்து போயிட்டேன் தெரியுமா? தேங்க் யூ. உங்க ஹஸ்பண்ட் எந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு? அவர் என் வீட்டுக்காரர் இல்ல, வெறும் ஃப்ரெண்ட். வெறும் ஃப்ரெண்டு தானா? ஐயோ, நான் என்னமோன்னு பயந்தே போயிட்டேன். என் பேர் ராஜ். நான் ஒரு டான்ஸ் டைரக்டர். அந்த கார் உங்களோட தானே? யா, டெஃபினெட்லி. எனக்கு கார்னா ரொம்ப இஷ்டம். வாழ்க்கையில எப்படியாவது சொந்தமா ஒரு கார் வாங்கணும்ங்கறதா என்னோட ஆசை. இட்ஸ் வெரி ஈஸி. என்கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டா நானே உன்னை 4 கம்பெனிக்கு சிபாரிசு பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, நீயே சொந்தமா கார் வாங்கிக்கலாம். எனக்கு டான்ஸ் சுமார் ஆட வரும். பின்ன என்ன, உன்னை பெரிய டான்சர் ஆக்கிடுறேன். டியூஷன் எப்ப ஆரம்பிக்கலாம்? நாளைக்கே நானே உன்னை கார்ல கூட்டிட்டு போறேன். இவரு 9 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போயிடுவாரு. அதுக்கப்புறமா வாங்க. ஓகே. அதான் கூட வரப்போறேன்ல, அதுக்குள்ள அவசரமா? Hi, Rani. Come. Get in. இந்த மதன் பைய இப்படி ஒரு குழப்பத்துல மாட்டிப்பானா? பாவம் சார் அவரு. நீங்க எவ்வளவுதான் கிண்டல் பண்ணாலும் பொறுமையா இருப்பாரு. ரொம்ப நல்லவர் சார். நல்லவன் தான், படிச்சவன் தான். ஆனா பல சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டானே. அஷ்டமத்துல சனின்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் ஜாதகத்துல எல்லா கட்டத்திலயும் சனி போல இருக்கு. பொண்டாட்டிய 4 அரை அரைஞ்சு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காதவன் ஒரு ஆம்பளையா? இவன் சம்சாரத்தை எவனோ மைனர் பைய கார்ல அள்ளி போட்டுக்கிட்டு போறதை என் கண்ணால பார்த்தம்மா. அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி அவன் என்னுடைய மனைவி இல்ல. அவன் மதன், பிளீஸ், உன்னை பத்தி வம்பளக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி பேசல. நீ வேண்டப்பட்டவனாச்சே. உன் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. பிளீஸ், என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க பிளீஸ். பதினெட்டு வயசுல பொண்ணு இளவெட்ட தேடுது கண்ணு. எதுக்காக? அதுக்காக காதலிக்க, ரகசிய கதை படிக்க. ஜாலி, அடி வேற என்ன ஜாலி?
நம்ம ஆசைக்கேது வேலி 18 வயசுல பொண்ணு இளவெட்ட தேடுது கண்ணு கண்ணேணி கல்யாணி ராகம் உண்டாச்சு கச்சேரி மோகம் கண்ணேணி கல்யாணி ராகம் உண்டாச்சு கச்சேரி மோகம் சுதிலயங்கள் எனது வசம் பலநயங்கள் சுதிலயங்கள் எனது வசம் பலநயங்கள் கொட்டாலே 300 தாளம் தன்னாலே உண்டான கூடம் 18 வயசுல பொண்ணு இளவெட்ட தேடுது கண்ணு எதுக்காக அதுக்காக காதலிக்க ரகசிய கதை படிக்க காதலிக்க ரகசிய கதை படிக்க ஜாலி அடி வேற என்ன ஜாலி பாம்மா மாசைக்கேது வேலி 18 வயசுல பொண்ணு இளவெட்ட தேடுது கண்ணு ஜாடைகள் காட்டினா ஜபலம் உண்டாக கூடும் அன்பேவா உன் மீது ஆசை அன்றாடம் செய்வேன் பூஜை 18 வயசுல பொண்ணு இளவெட்ட தேடுது கண்ணு எதுக்காக அதுக்காக காதலிக்க ரகசிய கதை படிக்க காதலிக்க ரகசிய கதை படிக்க ஜாலி அடி வேற என்ன ஜாலி அம்மா நம்ம ஆசைக்கேது வேலி நாளைக்கு மீட் பண்ணுவோம். பாய் பாய். ராணி, அவ யாரவ? இவனோ ஒரு மைனர் உன்னை கார்ல கொண்டு இறக்கி விட்டு போறா. இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன சார், என்னமோ தாலி கட்டின பொண்டாட்டிய மிரட்டுற மாதிரி மிரட்டுறீங்க. நீங்க கொடுத்தா என்ன வச்சு குடுத்தன நடத்துறீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன யாருன்னு கேட்டா உங்க மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்குவீங்க? எல்லாம் அப்படித்தான். ராணி, இன்னைக்கு சாயந்தரம் நான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். நீ இல்லாம என்னால வாழ முடியல, அதான் கொஞ்சம் வேகமா பேசிட்டேன். நீ அதை தப்ப. இது பாருங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன்.
அஞ்ஞானத்தை அகற்றி மெய்ஞானத்தை பார். இச்சை என்பது உனக்கு எதிரி, அதை அடக்கு. ஆண்டவனே உன் மூச்சு, அவன் வழிபாடே உனக்கு அடைக்கலாம். என்ன வேலுசாமியா திடீர்னு நெத்தில பட்ட கடவுள் வழிபாடு? பெண் குரலா? இனிமேல் பெண் குரல் என் காதில் விழவே கூடாது. போய்விடு. இருந்தா அப்படி, இல்லன்னா இப்படியா? காலம்தான். சிவ 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 சிவா சிவா சிவா. வைத்திரியா, நம்ம வேலுச்சாமியில அவரு திடீர்னு சாமியார் ஆயிட்டாராம். அப்ப போலீஸ்ல புடிச்சிருப்பாங்களே. டேய், நான் அவனை நம்ப மாட்டேன். அவன் பொம்பளைகளை வசியம் பண்றதுக்கு ஏதோ திட்டம் போட்டிருக்கான். அவன் கையால விபூதி கொடுத்தான்னா உங்க அக்காவை வாங்க வேண்டாம்னு சொல்லு. அதுல மயக்க பொடிய போட்டு மடக்கிடுவான். அத்தை விடுங்க, பக்கத்து வீட்டு ராஜு பொண்ணு இல்ல, அது உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, உங்களை வர சொன்னுச்சு. வைத்தியர, இந்த பீரோ சாவி எங்கேயா வச்சிருக்க? ஏண்டி விளையாடுறியா? நான் தான் கலவையும் கையுமா இருக்கிறேன். ட்ரவுசர் பாக்கெட் எடுத்துக்க. கைய கழுவிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வாயா. வளமான என் எதிர்காலத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து என்னை தேட வேண்டாம். ராணி. வாங்க மாமா. ராஜி, பையன் வந்து சொன்னா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே. ஆமா மாமா. ஆமா, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. என் நிலைமை உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொன்னாலும் அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் முன்ன மாதிரி விளையாட்டு பொண்ணு இல்ல மாமா. எல்லாம் எனக்கு தெரியுமா. உன் மாறுதல் நான் கவனிச்சுட்டு தான் வர்றேன். ஆனா எல்லாரையும் போல என்னால வாழ முடியலையே மாமா. தண்ணி கிடைக்கிறப்போ தாகம் எடுக்கல, தாகம் எடுக்கிறப்போ தண்ணி கிடைக்கலங்கிற மாதிரி ஆயிடுச்சே என் நிலைமை. ராஜி, தைரியத்தை கைவிடாதம்மா. நான் வாழணும் மாமா. அத்தானோட சேர்ந்து வாழணும். என்ன பட்டணத்துக்கு கூட்டு போங்க. உங்க துணையோட போய் அவரு கெஞ்சி கேக்குறேன். கவலைப்படாதம்மா, நான் உங்க அம்மா கிட்ட கலந்து பேசி உடனே உன்னை கூட்டிட்டு போறேன். அம்மா கிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்ல மாமா. அவங்க என்ன ஏசிக்கிட்டே இருக்காங்களே தவிர இன்னும் என்ன பழைய ராஜ்யத்தான் நினைக்கிறாங்க. இல்லடி ராஜி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? நீ வாழத்தாமா போற. கண்டிப்பா நீ வாழ தாண்டி போற. அம்மா, இப்பவே நான் ராஜி அழைச்சிட்டு போய் மதன் தம்பியை பார்த்து அவன் காலில் விழுந்தாவது இவளை நான் சேர்த்து வச்சுட்டாமா வருவேன். மதன், எதுக்காக என்ன தனியா பார்க்கணும்னு? சார், இத மேனேஜர் கிட்ட கொடுத்துருங்க. என் ராஜினாமா கடிதம். மதன், இது என்னப்பா பைத்தியக்காரத்தனம்? சார், நான் நல்லா யோசனை பண்ணி தான் சார் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இத பாருப்பா, வேலை கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கிற இந்த காலத்துல விரக்திக்கு அடிமையா கூடாது. இல்ல சார், அது பெண்கள் விஷயத்துல எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல சார். இப்போ வாழ்க்கையில எந்த வித ஒரு பிடிப்பும் இல்ல. அட மடையா, வாழ்க்கையில யாருக்கு ஏமாற்றம் இல்லைங்கிற நீ அதை தாங்கிக்கிற சக்தி தான் வேணும். நீங்க பேசுறது வேதாந்தம். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மூஞ்சில விழிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா சார்? சார், நான் வாழ்க்கையில தோத்துட்டேன். அமைதி போனதுக்கு அப்புறம் வாழறதுல அர்த்தமே இல்ல சார். என்னப்பா என்னென்னமோ சொல்றேன்? அவசரப்பட்டு எதையாவது செஞ்சுக்க போறேன். எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இருக்கிற மனநிலையில வேற வழியே தெரியல சார். சார், வேதனை எல்லாம் ஒரேடியா போயிட்டா அப்புறம் தொல்லையே இல்ல பாருங்க. நான் வரேன் சார். மதன், நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. மதன், சுத்த இடியட்டா இருக்கிறானே இவன். என்னங்க இது ஆச்சரியமா இருக்குது. நான் கூட இல்ல ஏமாந்துட்டேன். இந்த பொண்ணா மதனுடைய சம்சாரம்? ஆமாங்க, மதன் வீட்டுக்கு போயிருந்தோம். வீடு பூட்டி இருந்தது. அங்க விசாரிச்சுட்டு இங்க வந்தோம். இப்பதாங்க எனக்கே புரியுது. ஒரு சிரிக்கி அவனை ஏமாத்தி அவன் வாழ்க்கையே கெடுத்துட்டான். நடந்ததை விடுங்க. இப்ப மதன் தம்பி எங்க பார்க்கலாம்? அத உங்களுக்கு எப்படி விளக்குறதுன்னே எனக்கு புரியல. அவன் வேலையை ராஜினாமா செய்ய இங்க வந்தப்போ ரொம்ப நொந்து போயிருந்தான். அமைதியெல்லாம் போனதுக்கு அப்புறம் வாழ்ந்து என்ன சார் பிரயோஜனம்னு சொன்னான். கடைசி மதன் தம்பி எப்ப பாத்தீங்க? ராஜினாமா செய்ய அவன் இங்க வந்த போதுதான். அதுக்கப்புறம் அவன் கண்காணாம எங்கேயாவது போயிட்டானா இல்ல பைத்தியக்காரத்தனமா ஏதாவது செஞ்சுக்கிட்டானான்னு எனக்கு தெரியல. இத பாருமா, நாம நல்லதையே நினைப்போம். ஒருவேளை ஆண்டவன் புண்ணியத்துல அவன் மனசு மாதிரி திரும்பி வரலாம் இல்லையா? ஐயா, இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறத நான் கிராமத்துல சொல்லிட்டு வந்தேன். ஆனா இந்த பொண்ணு இவ்வளவு அதிர்ஷ்டக்கட்டையா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நான் வரட்டுங்களா? வாங்க.
என்ன மன்னிச்சிருமா. நான் கொடுத்த வாக்கை என்னால காப்பாத்த முடியல. மாப்பிள்ளை பையன் நம்ம கையை விட்டே போயிட்டான். அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அம்மா, நம்ம குலதெய்வத்து மேல பாரத்தை போட்டு நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்குவோம். கொஞ்சம் காப்பையாவது சாப்பிடுமா. எனக்கு வேண்டாமா. இப்படி பிடிவாதமா இருந்தா எப்படிமா? கொஞ்சமாவது சாப்பிடுமா. நான் சொன்னா கேளு, எனக்கு வேண்டாமா. ராஜி, 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 ஐயோ, எங்கம்மா போயிட்ட? ராஜி, ராஜி, காமாட்சி, காமாட்சி, சீக்கிரம் வாங்க. என்ன கமலாக்கா? வீட்டுல ராஜியை காணோம். வீடெல்லாம் தேடி பார்த்துட்டு எங்கேயும் காணோம். ஐயா, அதுக்கே இப்படி பதட்டப்படுற? கோயிலுக்கு போயிருப்பா. இல்ல காமாட்சி, 2 நாளாவே இவ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தா. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. அட ஏமா இதுக்கு போய் அழுதுட்டு? 4 பேரை விட்டு தேட சொன்னா போகுது. ஆமா. ராமசாமி, ஐயா கூப்பிட்டீங்களா? ஏய், இந்த கமலத்தம்மா பொண்ணு ராஜியை காணுமா? 4 பேர் அனுப்பி குளத்து பக்கம் ஆத்து பக்கம் தேடுங்க. சரிங்க. அவ முன்ன மாதிரி இல்லக்கா, இப்ப நல்லாவே மாறிட்டா. அதனாலதானே பயப்படுறேன். உனக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம். ஏண்டி வடிவக்கரசி, ராஜிய பாத்தியா? பாத்தனே, இப்பதான் ஏரிக்கிற மேட்ல போயிட்டு இருந்த. ஐயோ, ஏரிக்கிற மேட்லயா? துளசி, கமலத்தம்மா பொண்ணு ராஜியை பார்த்தேன். நான் பாக்கல. பாக்கலையா? இவன் ஒருத்தன். இங்கதான் போறான்னு சொன்னா. வா வா சீக்கிரம் வா. நம்ம தேடி பார்த்து வராங்களே. என்னப்பா என்னாச்சு? எங்கேயுமே காணுங்க. எங்கேயுமே கிடைக்கல. கிடைக்கலங்க. என்ன போனத பார்த்ததா சொன்னாலே. அடி பாவி, இப்படி பண்ணிட்டியேடி. ஏய், தண்ணிக்குள்ள குதிச்சு கேளுடா. என்னடா? ஐயா,